உலகமெங்கும் வாழும் பாலம் டிவி ரசிக பெருமக்களுக்கு முத்ராவின் இதயம் கனிந்த வணக்கம். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் மொத்தமாய் வளர்ப்பதில் முத்ரா எப்பொழுதும் தனி முத்திரை பதித்து முன்னணியில் இருக்கிறது. இல்லங்களில் அமர்ந்தபடியே இணையதளம் மூலமாக இசை நிகழ்வுகளையும் நாடகங்களையும் முத்ரா உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இதுவரையில் சுமார் 230 நாடகங்களை முத்ரா நடத்தியுள்ளது. அந்த 230 நாடகங்களில் 105 மிகச்சிறந்த நாடகங்களை, நல்ல கருத்துள்ள நாடகங்களை ஆவணப்படுத்தி உள்ளது என்பதை பெருமையோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். அப்படி ஆவணப்படுத்தப்பட்ட அந்த 105 நாடகங்களில் 2 வருடங்கள் தசா ரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே வகையில் 3வது முறையாக தசா ரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை பாலம் டிவி மூலமாக முத்ரா உங்களுக்கு வழங்கப் போகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு இந்த 10 நாடகங்களும் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது. நாடகங்களை நேரில் கண்டு ரசிப்பது என்பது ஒரு விதமான அனுபவம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால் உங்கள் முத்ரா, உங்கள் பாலம் டிவி மூலமாக நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே தேடி வந்து இந்த நாடகங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். நீங்கள் பார்த்து ரசிக்கப் போகும் 10 நாடகங்களும் 10 வெவ்வேறு குழுக்கள், 10 வெவ்வேறு கதாசிரியர்களின் படைப்பிலே உருவாகிறது என்பதையும் நாங்கள் பெருமையோடு பதிவு செய்கிறோம். இந்த நாடகங்களை நீங்கள் பாலம் டிவியில் மட்டுமல்ல, முத்ரா பாஸ்கர் யூடியூப் சேனலிலும் கண்டு களிக்கலாம் என்பதை பதிவு செய்கிறோம். You can watch from the computer or laptop from www.palamtv.com, from iPhone or iPad at www.palamtv.com/iPhone. Android mobile users can watch by downloading Palam TV 2.0 app, and you can also watch from your smart TV through Mudra Bhaskar YouTube channel. இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முத்ரா வழங்கும் பாலம் டிவியில் தசா ரத்தினங்கள் 10 நாடகங்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தினமும் மாலை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு நல்ல கலைகளை வளர்ப்போம், நாடகங்களை ரசிப்போம். இன்று நீங்கள் காண இருக்கும் நாடகம் குருகுலம் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி 95 வழங்கும் நாற்காலிக்கு இடமில்லை பை எம்பி மூர்த்தி. ஹலோ சார், நான் நாதனோட ஃப்ரெண்ட் பேசுகிறேன். யா சார், இந்த கீழே வச்சிருந்த ஃபர்னிச்சர்ஸும் எடுத்துன்னு போயிட்டேன் இல்லையா? யா, தேங்க்யூ. அண்ட் பிஃபோர் மேக்கிங் த பேமெண்ட் நீங்கள் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகுங்க. I think my mother may have to dispose something. Yeah, please. Thank you.
சொல் ரேவதி. வெரி குட். ரகு வரேன் இருக்காரா? டி நகர்ல 40 சார். நல்லி சில்ஸ் இல்லாட்டி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல போட்டுறேன். யா ஃபைன். ஓகேம்மா பாய். வெங்கட் சொல்றா. இப்படி தானே நீ சொல்லிட்டே இருக்க. மகேஷ் வரேன் இருக்கான், நீ வாய. யா ஷோர். பாய். மா ஓ சாரிம்மா. மா அந்த இன்னைக்கு ஹாஃப் அன் ஹவர்ல கிளம்பணும். ரேவதி டி நகர் டைரக்டா வரேன்ட்டா. நீ கொஞ்சம் வேகமா கிளம்பு ப்ளீஸ். ஓகே. முதல்ல இந்த எச்ச கையோட போன் பேசிட்டு போறது நிறுத்தறியா? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பாரு, போன் எடுத்து வாஷ் பேசின்ல போட்டுட்டு தட்டை எடுத்து காதில் வச்சிருந்த பாரு. சரிம்மா, சான்ஸ் கிடைச்சா சொல்லிடுவேன். உனக்கு போனு வந்ததுல இருந்து போன் பேசுறதுக்கு மட்டும்தான் டைம் சரியா இருக்கும் உனக்கு. ஹலோ. எப்படி இருக்க? உன் பொண்ணு தான். ட்ரை பண்ண ரெடி. பட் இந்த தடவை முடியுமான்னு தெரியல. அப்பா அம்மா கூட வரா இல்லையா? அப்புறம் ஒன் திங், இந்த கவுஹாத்தியில் ஏதாவது தமிழ் சங்கம் இருந்தால் சொல்லேன். நம்ம ஸ்ரேயஸ்க்கு ஒரு வயலின் கான்சர்ட்டுக்கு சான்ஸ் வாங்கி தரணும். யா ஷோர். இதோ இருக்கானே, வாசிக்கிறான். இந்த ஒரு நிமிஷம் இவன்ட்டே தரேன். என்னடா அத்தை பேசுகிறான். ஹலோ அத்தை, சொல்லுங்க. ஓ எப்படி இருக்கே? நல்லா இருக்கீங்களா? சுஷ்மா என்ன படிக்கிறா? இருங்க படி. அங்கிள் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காரா? பாட்டி கூப்பிட்றா. என்னங்க படி பேசு. ஹலோ பிரேமா, எப்படி இருக்க? நாங்களாம் இங்கே நல்லா இருக்கோம். ஆமாம், அடுத்த வாரம் ஊருக்கு கிளம்புறோம். ஒரு 6 மாதம் அங்கே இருக்கலான்னு பிளானு. வீடு சின்னோட ஃப்ரெண்டு கம்பெனிக்கு லீஸு போட்டுறதா இருக்கான். சாமானெல்லாம் அவனோட ரூம்லேயும் லாக்லேயும் போட்டுறதா இருக்கும். ஆமாம். சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்க? மாமனார் மாமியார்லாம் எப்படி இருக்கா? அப்பா இங்கே சௌக்கியமாக இருக்க. சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்பா 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 இங்கே தான் இருந்த. பாத்ரூம் போயிருக்கான்னு நினைக்கிறேன். வந்தோடனே பேச சொல்லட்டுமா? சரி வச்சுடுறேன். எல்லாரையும் கேட்டதா சொல்லு. காஃபி தாயே. சரிடா. ஹாய்டா. எப்படியா இருக்கு? ஃபைன். ஜர்னிலாம் எப்படி இருந்தது? சூப்பர். அப்புறம்ப்பா எப்படி இருக்கு? வாப்பா மகேஷ். என்ன பரத் வந்ததான் இந்த பக்கம் வருதுன்னு வச்சுட்டு இருக்கியாக்கும்? இல்லப்பா, பிசினஸ் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனாலதான். நீங்களும் ஊருக்கு போறலாமே? ஆமாமா, போன விஷயமே பரத். Are you joining with us? We are going for shopping. டி நகர் போறோம், நீ வாயே. ஓகேடா, நோ ப்ராப்ளம். எவ்வளவு டைம் ஆகும்? say around 9. அப்படியா? பைக்கு? அதுல என்ன பிரச்சனை, கீழே பார்க் பண்ணிக்கலாம். சரிடா, ஓகே, நானும் ஜாயின் பண்றேன். வெல் குட். அப்புறம் உடம்புலாம் எப்படி இருக்கு? பிபிலாம் அண்டர் கண்ட்ரோல் தானே? சுகர் நார்மலா தானே இருக்கு? சுகர்லாம் கண்ட்ரோல் தான், பிபியும் நார்மலா இருக்கு. ஆனா இந்த குதிகால தான் உனக்கு பிடிச்சது வெங்காயம் போட்டு அடை சுட வறுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்றியா இல்லை காஃபி சாப்பிட்டு? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எல்லாமே வர வழியில தான் முடிச்சுட்டு வந்தேன். நீங்க ஆகிற வேலையை பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா அவனுக்கும் காஃபி கொடு. என்ன? சரிம்மா. கேட்க மறந்துட்டேன். போன தடவை பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிருந்த போது எங்க அப்பா மீட் பண்ணலாமே சொன்னார். ஆமாமா, இப்பதான் உன் அசைன்மெண்ட்டை பத்தி உங்க அப்பா என்கிட்ட டீடைல்டா மகேஷங்கர் இங்க வாங்க. என்னோட யூடியூப்ல என் வயலின் கான்செப்ட் காட்டுறேன், வாங்க. கிளம்புடா, டைம் ஆகுது. ஒரு காஃபி சாப்பிட்டு படா. இல்லை கப்பையால எடுத்துட்டு போ. இல்லடா கண்ணா, நீ எடுத்துக்கோ. மா சொல்ல கண்ணா. அந்த பர்னிச்சர்காரர் ஃபோன் பண்ணாரு. திரும்ப நான் மாத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். நீ ஏதாவது இந்த ட்ரம் டப்பா கண்டெய்னர் ஏதாவது டிஸ்போஸ் பண்ண முடியும்னா போயிட்டு. ஓகே சரிம்மா. அப்பா நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா? மெடிசின்ஸ் ஏதாவது? இல்லடா கண்ணா, இருக்கு. இல்லைன்னா கூட ஜானகிராம் பார்மசியில் ஃபோன் பண்ணி சொன்னானாக்கா அவனே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். அப்பா நீங்க கூட ஏதாவது டிஸ்போஸ் பண்ண முடியும்னா பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம அந்த ஒரு ரூம்ல தான் எல்லாத்தையும் அடைக்கணும். தேவையில்லாதது இருந்தா கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிருங்கப்பா. இந்த சேர் கூட அவங்கிட்ட கேட்டு எடுத்துக்கிறானா கொடுத்துருக்கோம். It is heavy and occupies more space and it is misfit for the hall. சரிப்பா, நீங்க டிசைட் பண்ணுங்க, நான் வரேன். என்ன, நானும் அவளோட போயிட்டு வந்துடுறேன்.
நம்ம அடுத்த வாரம் ஊருக்கு பத்துக்கு இன்னும் கொஞ்சம் சாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் போய் அதெல்லாத்தையும் வாங்கி வந்துடுறேன். உங்களுக்கு ஃப்ளாஸ்கில் வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். நைட்டுக்கு தோசை மாவு இருக்குது. வந்தவுடனே வந்தா போருமோ? சரி, நான் கிளம்புறேன். நான் ஜாகிரதை. செல்ஃபோன் சார்ஜ் இருக்கணும். கதவை தாப்பால் போட்டுக்கோங்க. கதவை தாப்பால் போட்டுக்க வரல. நீ போ. ஒரு பிரயோஜனம். நமஸ்காரம். என் பேரு சீனிவாசன் பேரு. நான் ஒரு பேங்க் எம்ப்ளாயி. வயசு 70+. இப்போ மார்க்கெட் போயிட்டு வரேன், ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு போனாலே லட்சுமி, என் ஒய்ஃபு, அவளுக்கு 60+. இதன் நேரம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுல வீட்டு பொசிஷன் உங்களுக்கு ஓரளவு தெரியும். எனக்கு 2 குழந்தை, ஒரு பொண்ணு, அவள் கவுஹாத்தியில் இருக்கா. மாப்பிள்ளை ஆயில் ரெஃபைனரியில் பெரிய உத்தியோகம். அப்புறம் 2வது இப்போ ஷாப்பிங் போனானே பரத், அவன் என் பையன்தான். ஆனால் அவன் எங்களோட இங்கே இல்லை. அவன் ஸ்டேட்ஸில் இருக்கான், மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நல்ல பையன். நாங்கள் அப்படி தான் அவனை வளர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவனுக்கு மியூசிக்லலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அவன் பேரன் ஸ்ரேயஸுக்கு வயலின் கற்று கொடுத்துட்டுருக்கான். விட்டல் ராமூர்த்தி சார் தான் அங்கே வந்து போய் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கார். இங்கே அப்பப்போ டிசம்பரில் வந்து என்ஆர்இ கச்சேரி பண்ணுவான். சாரி, என்ஆர்இன்னு சொல்லக்கூடாது, குரு காரைக்குடி மணி சார் கோச்சிருப்பார். அது வந்து எம்எல்ஏ, மியூசிஷியன்ஸ் லிவிங் அப்ராட் அப்படின்னு சொல்லணும். அவன் வந்து அப்பப்போ கச்சேரி பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் பரத் போன தடவை வரும்போது எனக்கு இந்த ஃப்ளாட் வாங்கி கொடுத்தான். 3 பெட்ரூம், ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃப்ளாட். இதே மயிலாப்பூரில் கபாலி கோயிலுக்கு ஏற்ற மாதிரி 10 ஃப்ளோர் பில்டிங். அதில் 7th ஃப்ளோர். ஜன்னல் கதவை திறந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு கோபுர தரிசனம் கிடைக்கிறது. லிஃப்டில் கீழே இறங்கி வந்தேன்னா மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல், சபா எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. என்ன உடம்பு தான் கொஞ்சம் படுத்துறது. இந்த வயசுக்கு படுத்தாமல் இருக்குமா? பிபி சுகர் கண்ட்ரோலில் இருக்குது. அப்புறம் லேசாக ஒரு காலில் முழங்காலில் வலி இருக்குது. அப்புறம் ஒரு கண்ணு கேட்ராக்ட் ஆப்ரேஷன். மற்றபடி சௌரியமாக இருக்கு. அப்புறம் என்ன தான் பிரச்சனைன்னு கேட்குறேன். அதுதான் இப்போ முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நான் உங்கள்கிட்ட பேச வந்ததே அது விஷயம்தான். நான் முதல்ல என்னை பற்றி சொல்லணும். என்னை பற்றினா என்னை பற்றி மட்டும் இல்லை, உங்களை பற்றியும் சொல்லணும். அப்புறம் இந்த சொசைட்டியை பற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த யங்கர் ஜெனரேஷன் இருக்கே அதை பற்றி சொல்லணும். இப்படி வரிசையாக ஒன்றா சொல்லிட்டே போகலாம். முதல்ல இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் கேட்பேன். எனக்கு ப்ராப்ளமே என்னென்னா, என்னோட யாருமே பேசுறது இல்லை. அதான் எனக்கு ப்ராப்ளம். ஏன்னா அவள் வேலைக்கு அவள் வேலை பிஸியாக இருக்கு, போயின்னு இருக்கா. நம்மக்கிட்ட பேசுறதுக்கு அவளுக்கு எங்கே டைம்? அதனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி சொல்ல இதான் இந்த வயசாகிடுதுனால மெமரி ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா நான் வந்து அந்த வயசில் ஆர்ஆர் சபாவில் பூர்ணம் சார் ட்ராமா ஒன்று பார்த்தேன். சுஜாதா எழுதுனது. அதில் பூர்ணம் ஒரு வயசான அப்பாவாக வருவார். எப்போதுமே அவர் வயசான அப்பாவாக தான் வருவார். எங்கே வந்திருக்கு. அந்த இதில் ஒரு டைலாக் வரும். இந்த நமக்கு பிடிச்ச வேலை சட்டுன்னு விட்டுட்டு போகிறதுனால எனக்கு தனியாக பேசுகிற பழக்கம் வந்து கொடுத்து அப்படின்னு. அப்போ எனக்கு புரியல, இப்போ எனக்கு நல்லா புரியுது. ஆனால் உங்களை கேட்குறேன், இந்த தனியாக பேசுறதுங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கு. ஏன்னா யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா இப்படிதான்
நான் ட்ரெயினில் போகும்போது ஒரு தடவை ஆஃபீஸ்க்கு ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்கேன். என் பேக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சுவாரஸ்யமாக பேசினாங்க. பக்கத்தில் இருக்கிறவர் எனக்கு ரியாக்டே பண்ணலை. 2 ஸ்டேஷன் கழிச்சு அவர் எழுந்து போயிட்டார். போனவர் இவர்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை. அது வரைக்கும் நான் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷனில் ஒருத்தர் ஏறினவர் அங்கே வந்து உட்காந்துட்டார். இவர் மறுபடியும் அவர்கிட்ட பேசுறாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவர் தனியாக பேசிட்டு இருக்கார் அப்படின்ட்டு. இப்படி நிறைய பேர் கோவிலில் பீச்சில் எங்கே போனாலும் இப்படியே தான் அவளே பேசிட்டு இருப்பான். இப்படி கட்டி கொடு, லேட்டாக போய் நாங்கள் திட்டு வாங்குறோம். ஏதாவது ஒய்ஃபை திட்ட வேண்டியதில்லை, பஸ்ஸில் வந்து திட்டு இருப்பான். வாப்பா, யாரே வா. அயன் துணி சார். அம்மா இல்லையே. இல்லையே, வெளியில போயிருக்கா. எவ்வளவு துணி? 10 துணி சார். எவ்வளவு ரூபாப்பா? 35 ரூபா. கூடு. நான் எங்கே விட்டேன்? ஆர்ஆர் சபா பூர்ண சார் ட்ராமா. அதில் இந்த டைலாக் வரும், தனியாக பேசுகிறத பற்றி ஒரு டைலாக் வரும். அது ஏன்னா இப்போ வர வர என்ன ஆகுதுன்னா எனக்கு மறதி ஜாஸ்தியாக போயிடுது. யார் பேசினா அந்த முகம், பேர், குரல் எல்லாமே போயிடுத்துங்கிறேன். இப்படி தான் போன தடவை பிரதோஷத்துக்கு கபாலி கோயிலுக்கு போயிருக்கேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்து, என்ன சீனிவாசன் சௌக்கியமா அப்படின்னார். பார்த்த முகமாக இருக்குது, ஆனால் யாருன்னே தெரியல. அவர் மட்டும் பிரதர்ஷனம் பண்ண போயிட்டார். அவர் யாருன்னு நான் யோஜனை பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ஞாபகமே வரல. அதுக்குள்ளே தீபாராதனே ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னுட்டு ஆற்றுக்கு வந்து அதே நினைவாக இருந்தது. அப்புறம் லக்ஷ்மி கிட்ட கேட்டேன், லக்ஷ்மி அவர் யாரு? இல்லை நம்ம கோவிலில் பிரதோஷத்துக்கு போயிருந்தேன் இல்லையா, ஒருத்தர் என்னை பார்த்து என்ன சீனிவாசன் சௌக்கியமா அப்படின்னு கேட்டார். அதான் அவர் யாருன்னே தெரியல, நல்ல பரிச்சயமான முகமாக இருந்தது. நான் தான் உங்களோட கோயிலுக்கு வரலையே, எனக்கு எப்படி தெரியும்? சரி, ஏதாவது அடையாளம் சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். அடையாளம்னா அவர் வந்து கொஞ்சம் வயசானவராக இருந்தார். லேசாக வழுக்க, மாநேரம் கண்ணாடி போட்டுன்னு இருந்தார். அப்புறம் நெத்தியில் பட்டையாக விபூதி போட்டுன்னு இருந்தார். எல்லா வயசானவாளும் அப்படிதான் இருப்பா. நல்ல கலராக இருந்தாரோ? இல்லை அதான் சொன்னேன், மாநேரமாக தான் இருப்பேன். அப்படின்னா மகாதேவனா இருக்க போறார், ரகுபதியா இருக்க போறாருண்ணா, சுப்பிரமணியம் இருக்க போறாரு. நீ வேண்டாம் ஏகப்பட்ட பேரை சொல்லி என்ன குழப்பாத, எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. ஆனால் என்னமோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் அவர். பேசாம நீங்க ஒண்ணு பண்ணிருக்கலாம், அவரண்டியே போய் நீங்க யாருன்னு கேட்டு தெரிஞ்சுன்னு வந்துருக்கலாம். எக்ஸாக்ட்லி, நானும் அதான் ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து போயிட்டா எனக்கு தெரியல. பேசாம நீங்க இன்னொன்னு பண்ணிருக்கலாம், அவர் பேரை மறந்த மாதிரி அவர் கேட்டதையும் மறந்துருக்கலாம். இப்ப தெரிஞ்சு வச்சுன்னு என்ன பண்ண போறேன்? இங்க பாருங்க, ரொம்ப ஒன்றும் யோசனை பண்ணாதீங்க, தன்னால ஞாபகம் வரும். இதுக்கு போய் மண்டையை உடச்சுப்பாளா? இல்லைம்மா, அதே இந்த பல்லு இடுக்கல பாக்கு மாட்டின மாதிரி அதுவே ஞாபகமாக இருந்துருக்கு, அதான் பார்க்குறேன். ஓ, கபாலியா தான் இருக்கும். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வரையே எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கறதுக்காக வந்திருப்பார். கரெக்டு, கபாலியே தான். உனக்கு எப்படி தெரிஞ்சது? அவரை பக்கத்துக்கு தானே தினம் கோயிலுக்கு போறேன். அடாடாடா, அந்த கபாலி இல்லை, இவன் என் ஃப்ரெண்டு கபாலி. எங்கள் பேங்க்கில் இருந்துவிட்டு அப்புறம் கார்பரேஷன் பேங்க்குக்கு போய் அங்கே வந்து ஜிஎம் ஆகி ரிட்டையர் ஆனவன். கரெக்டு, ஞாபகம் வந்துடுது. இப்போ இப்படி தான் சார், எதாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துறதுக்கு வேணும். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு இப்போ பாருங்க, சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துடுது. சார், ஏம்பா நீ இங்கே வந்த? அயன் துணி சார். பாரு, எப்போதுமே அவன் துணியெல்லாம் எங்கே வச்சிருக்கான்னு தெரியாது. ஒய்ஃப் வெளியில் போயிருக்காப்பா, வந்தாதான் எனக்கு தெரியும். சார், அயன் துணி எடுக்க வரல சார், அயன் பண்ணி கொடுத்த துணிக்கு பைசா வாங்கிட்டு போனான்னு வெயிட் பண்ணி இருக்கேன் சார். கரெக்டு. அப்படின்னா நீ ஒன்று பண்ணு, யார்கிட்ட கொடுத்தியோ அப்போ அவகிட்டே வாங்கிக்கோ. ஏன்னா அப்போதான் உனக்கும் ஞாபகம் இருக்கும், அவளுக்கும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா கரெக்டாக கொடுத்தோம் இவ்வளவு அப்படின்னு அவன் நாளைக்கு பின்னாடி கன்ஃபியூஷன் வரக்கூடாது. பாரு சார், உன் கையில் தான் சார் துணியை கொடுத்தேன். நீ கூட எத்தனை துணிக்கு இன்னாண்டு விழா வாரியாக கேட்டுக்குள்ள போடையே சார். ரூபாய் எடுத்துட்டு வர, நீ இப்படிக்கா வர்றதுக்கு நீ அப்படிக்கா போயிட்ட சார். அதுதான் சார். சாரிப்பா, கரெக்டு. நான் தான் இப்போ துணியை உள்ளே வச்சு விட்டு உனக்கு தான் 50 ரூபா எடுத்துன்னு வந்தேன். அதுக்குள்ளே ஏதோ ஞாபகத்தில் அப்படியே அங்கே பேசினே போயிட்டேன். இந்தா எடுத்துன்னு.
தேங்க்ஸ் சார். சார் 35 ரூபா போக 15 ரூபா உங்களுக்கு மீதி கொடுக்கணும் சார். நான் அப்புறமா எடுத்துட்டு வந்து தரேன் சார். அம்மா இருக்கும் போதே வரேன் சார். நான் வரேன் சார். ஞாபகமா கொடு. சரிங்க சார். இவன் எப்போ வந்தான்? சரி, எப்போ வந்தான், அவன் தான் போயிட்டான், விடுவான். நான் இப்போ என்ன பேசிட்டு இருந்தேன்? இந்த தனியா பேசுறத பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா? அதே ஒரு பெரிய வியாதியாவே இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன, இப்போ யாராவது ஒருத்தருக்க நம்ம கிட்ட வந்து உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சும்மா இருக்க முடியுமா? பரவாயில்லன்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியுமா? நம்மகிட்டே யாருமே பேசலை, அவன் வந்து பேசுறான்னு ஒன்று என்ன பண்ணுவோம்? இல்லை, இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்த உடம்பு, அதுக்கு நாம் எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு வந்த ரியாக்ஷன், இதை எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆரம்பிப்போம். அதுக்குள்ளே அவள் புறப்பட்டு போயிடுவான். அப்போ நம்ம தனியாக பேசுறது தான். இது இப்படியே பழக்கமாயிடுது. அப்புறம் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்குது சார். இந்த வயசானாலே நேரத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியவே மாட்டேங்குது. யோஜனை பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியலங்கும் போது என்ன பண்ணுவேன்னு சொல்லுவேன். இப்படிதான் ஒரு நாள் லட்சுமி 6-7 மணிக்கு எனக்கு பலாரத்தை கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு நான் மட்டும் தூங்கிட்டேன். நல்ல தூக்கம். இப்போ திடீர்னு முழிப்பு வந்தது. சரி, காலம்பரை 4-4:30 இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு எழுந்து பார்த்தா மணி 12:30 தான் இருக்குது. லட்சுமியை பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அசந்து தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் நான் மட்டும் கொட்டுன்னு உட்காந்து என்னென்னமோ யோஜனை வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இப்போ எல்லாத்துக்கும் புஸ்தகம் போடுறேன். அதாவது நாய் வளர்ப்பது எப்படி, செல்ல பிராணிகளை வளர்ப்பது எப்படி, குழந்தைகளை வளர்ப்பது எப்படி, இதெல்லாம் ஏகப்பட்டது வியாபாரம் ஆகிட்டே இருக்கு. எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பெரியவாளை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு யாராவது ஒரு புத்தகம் போடலாம். அது நல்ல சேல்ஸ் ஆகும். அவள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறா அப்படின்னு இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு சொல்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த லேடிஸ் வந்து இதெல்லாம் எப்படியோ சமாளிச்சு விட்றாங்க. இந்த மாமியார் மருமகள் சண்டையே மீறி அவளால் எல்லார்கிட்டையும் சகஜமாக இருக்க வருது. அந்த வித்தை எனக்கு வரதில்லை. ஆம்பளைகளுக்கு பொதுவாக வரது கிடையாது. இப்போ என் பையன் இருக்கானே, என் பையன் ரொம்ப நல்லவன் தான். ஆனால் என்ன சொல்லிட்டு போனான் பார்த்தேன், தேவையில்லாததெல்லாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்கோ அப்படிங்கிறான். நான் உங்களை கேட்குறேன், லைஃப்னா என்ன சார்? லைஃப்னா என்ன? இது மெமரி, நினைவுகளோட அடுக்கு தானே சார் லைஃபு. அந்த நினைவுகளை நமக்கு சொல்கிற விஷயங்களை நம்ம எடுத்து வச்சுருவோம். அதானே நமக்கு அத்தியாவசியமான பொருள். அதில் எப்படி நமக்கு தேவையில்லாதுன்னு எடுக்க முடியும்? அவனை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படிங்கிறான். இந்த ஜென்ரேஷனே அப்படி தான் இருக்கு. ஆனால் நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? நீங்களே நினச்சி பாருங்க. பொருள், இடம், காலம், இது எல்லாமே எல்லா சமத்திலையும் நமக்கு பிடிக்கிற வாழையும் பிடிக்காத வாழையும் நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அப்போல்லாம் நான் ஆஃபீஸுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் போவேன். சாயந்தரத்தில் திரும்பி வரும்போது நுங்கம்பாக்கத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு சுடுகாடு வரும். அந்த சுடுகாட்டில் சாயந்தர நேரத்தில் கூட்டமாக இருந்ததுன்னா உடனே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம். அவர் செத்து போனது இந்த சுடுகாடு இல்லைன்னாலும் அவருக்கு நெருப்பு வச்சது ஒரு சாயந்தரம். திடீர்னு தம்பி வந்து ஊருக்கு போய் 3 நாளைக்கு அப்புறம் அவரை குளிப்பாட்டும் போது, அப்பா இந்த குளிரை எப்படி தாங்குவேன் அப்படின்னு நினைச்சுதான் அவருக்கு ஸ்நானம் பண்ணி வச்சேன். அவருக்கு நெருப்பு கொடுப்பது, அப்பா சூடான காப்பி கூட குடிக்க மாட்டேன், உங்களை இந்த நெருப்பு. சாரி, ஏதோ பேசிட்டு இருந்தப்போ எங்கேயோ போய் ட்ராக்ல உங்களையும் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்ல. துக்கத்தை பத்தி எதுக்கு பேசுவானே? நாம சந்தோஷத்தை பத்தி பேசலாம். சந்தோஷம்னா கல்யாணம் தான் ஞாபகம் வருது. ஆனால் இப்பெல்லாம் கல்யாணங்கிறது சந்தோஷமானு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு மாடர்ன் டைம்ஸில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் கஷ்டப்படுறேன், கல்யாணம் பண்ணிடணும் கஷ்டப்படுறேன். இப்படிதான் ஒரு ஆற்றுல கல்யாணம் நடக்குது, நான் போக முடியல. ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் போய் விசாரிக்கலான்னு போனேன். அதுக்குள்ளே அவள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு பொண்ணு அங்கே போயிட்டா அப்படின்னு.
லாங்குவேஜ் ஆஃப் மேரிட் லைஃப்ங்கிறதுலாம் இப்போ அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் ஆஃப் மேரேஜே மாறி போயிடுது. முன்னெல்லாம் நம்ம கிராமத்துலலாம் வந்து 4 தெருவுலையும் அந்த வீட்டில் தெருவை சுற்றி 4 வீட்லேயும் அப்படியே பந்தல் போட்டு எல்லார் வீட்லேயும் நெருப்புட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் சமைக்கப்படாது, இங்கே தான் சாப்பிடணுன்ட்டு. அப்புறம் பந்தலை போட்டு எல்லா பெஞ்செல்லாம் போட்டு உறவுக்காரா ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து ஜாம்னு கல்யாணம் நடக்கும். நாமளே இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ அந்த கவலையே கிடையாது. ஏதாவது ஒரு மேட்ரிமோனியலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது, இல்லைன்னா பாதி சமயம் அவளே பார்த்துட்டுறான். நம்ம ஓகேன்னு சொன்னால் போதும். அது முடிஞ்சதோ இல்லையோ ஒரு மண்டபத்தை போய் பார்க்க வேண்டியது, அதுவும் ஃபோன்லேயே பண்ணிடலாம். முடிஞ்சால் உடனே கான்ட்ராக்டரே நமக்கு பேசிடுவார். உடனே கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம அத்தனை டீட்டெயில்ஸையும் சொல்லிட்டோம்னா அவர் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுவார். கல்யாணத்துக்கு முதல் நாளே ரிசப்ஷன், ஒரு 142 ஐட்டமில் ஒரு பஃபே போட்டுருவார். அப்புறம் அந்த வாசலில் எல்லாரும் வரும்போது முன்னெல்லாம் நம்ம அப்படி நின்று ஆற்றுல கல்யாணமா அப்படின்பா, வாங்க பண்ணிட்டு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விக்க வச்சுட்டு ஒரு பொம்மை ஒன்று வாசலில் இப்படி நின்றுட்டு இப்படி தலையாட்டிருக்கோம். ஒரு ஃபேனில் இப்படி ஏதோ ஒரு சென்ட்டு போட்டு நம்ம மூஞ்சில் அடிப்பான். ஏன்னா அங்கே வந்த உடனே விதவிதமாக இந்த வெஜிடபிள்ஸில் இந்த வாத்து, இந்த கொக்கு எல்லாம் நிறைய மயில் பரங்கிக்கால் அப்படியே வெங்கடாஜலபதியெல்லாம் போட்டு கான்ட்ராக்டர் வச்சுருவேன். வரும்போதே அவள் அதை அப்படியே ஆன்னு பார்த்துட்டே வருவாள். அப்புறம் ஒரு ஐஸ் கட்டியில் ஒரு பிள்ளையார், ஒரு 7 மணிக்கு அது பிள்ளையாராக இருக்கும். ஒரு 8:30 மணிக்கு பார்த்தாலும் அப்படி கூப்பாக போய் அது மகாமேரு மாரி அது முடிஞ்ச உடனே எல்லாரும் அப்படியே ஓடி வருவாள். யாரும் கூப்பிடணுன்னு அவசியமே கிடையாது. அவளே வருவாள். வந்து அந்த க்யூவில் போய் நின்றுடுவான். அதான் ஒரு பெரிய க்யூ ஒன்று, இந்த திருப்பதி க்யூ மாதிரி நிற்கும். இது நடுவில் விஐபி க்யூ ஒன்று இந்த பக்கமாக வரும். நம்ம இந்த பக்கமாக போய் நம்ம கொடுத்த ப்ரெசன்டேஷனை காசு கொடுத்து வாங்கி அவளுக்கு கொடுத்துவிட்டு அப்புறம் கிட்டுன்னு ஓடி வேண்டியது. இந்த பஃபேல போய் நிற்க வேண்டியது. இந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவன்லாம் 4-5 ஸ்வீட்டை போட்டு வெட்டின்னு இருப்பான். ஏன்னா யாரும் கேட்பாரு கிடையாது. பிளேட்டில் வச்சு சாப்பிட வேண்டியது. அப்புறம் அவன் மட்டும் கிளம்பி வந்துடுவான். மறுநாள் கிளம்புற நீங்கள் முகூர்த்த டைமில் பார்த்தா ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டான். எல்லாம் அந்த முதல் நாளோட போயிடுது. எல்லாம் அந்த கான்செப்ட் மேரேஜ் அந்த காலத்தில் நமக்கு இருந்த திருப்தியெல்லாம் இந்த காலத்தில் இருக்கா? இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட். லைஃப்பை ஒவ்வொன்றும் அப்படி தான் இருக்குது. யங்கர் ஜெனரேஷன் போகிற போக்கை பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல சார். எதுக்கு எடுத்தாலும் அவசரம். இவாளுடைய கான்செப்டு, எத்திக்ஸு, வேல்யூஸு எல்லாமே மாறி கிடக்குங்கிற. எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு லைஃப். எதை எடுத்தாலும் யூஸ் அண்ட் த்ரோ தான் அவளுக்கு. எதை பற்றி நிதானமாக நின்று யோசிக்கிறதுக்கெல்லாம் அவளுக்கு டைமே கிடையாதுங்கிற. அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம அப்படி சொன்னால் கூட இதெல்லாம் ப்ராஸ்பரிட்டி இருக்கே, நிம்மதியாக பணம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக பட்னி கிடக்க முடியுமான்னு கேட்குறான். இந்த கேள்வியெல்லாம் அவள் கேட்பாளா? அது கூட அவளுக்கு டைம் இருக்காதான்னு தெரியாது. ஆனால் நம்ம டைம் இருக்க, அது கோல்டன் பீரியட். ஹலோ, ஆமாம், நான் தான் சீனிவாசன் பேசுகிறேன். ஆமாம் சொல்லுங்க. ஓஹோ, கிளப் மெம்பர்ஷிப்பா? சொல்லுங்க. அப்புறம் ரிசார்ட் இருக்கு, குழு மணாலியில். அங்கே ஒன்று இருக்கா? அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் இருக்கா? ஓஹோ, அதெல்லாம் இருக்காக்கும். ஸ்விம்மிங் பூல்? சரி. ஓகே, ரொம்ப தேங்க்ஸு. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் இந்த டெலிஃபோனில் பேரை மட்டும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாதீங்கோ. அவளுக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்டுன்னு பண்ணுங்க. என்ன, எனக்கே வயசு 75 ஆகுதுமா. எனக்கு இந்த கிளப்புக்கு இப்பெல்லாம் வேண்டியதில்லை. என்ன, எனக்கு இப்போ முக்கியமாக வேண்டியது என்னென்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோட நம்பர், அப்புறம் இந்த பரியல் கிரவுண்ட் இருந்ததுன்னா அதனோட நம்பர், அப்புறம் அங்கே இந்த எலக்ட்ரிக்கல் கிரிமேஷன் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுக்கு பார்க்கணும், அப்புறம் ஆம்புலன்ஸு. அது நான் ஒன்றா டேட் போட்டுக்கிறேன். மற்ற எதுவும் தேவையில்லை, தெரியுதா? என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஃபோனுங்கிறது என் பொண்ணு பிள்ளையோட பேசுறதுக்காக வச்சுட்டுருக்கேன். உங்கள் பிஸ்னஸ்க்குலாம் இதை கூப்பிடாது. இந்த செல்ஃபோனை வச்சுருந்தா இது ஒரு பெரிய தொல்லை சார். காலம்பரை எழுந்தால் சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அப்படிதான் ஒரு நாள் சாயந்தரம் விஷ்ணு சாஸ்திரநாமம் பண்ணிட்டு திடீர்னு ஃபோன் வந்து எடுத்து பார்த்தா, நீங்கள் இந்த பாட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, லவ் சாங்ஸுங்க. எனக்கு இந்த வயசில் எதுக்கு லவ் சாங்ஸ்? அப்புறம் இன்னொரு நாள் பாருங்க, ஸ்டேட் பேங்க்லேருந்து நான் ஃபோன் பண்ணுவேன் சார், அப்புறம் லோன் வேணுமா உங்களுக்கு, 0% இன்ட்ரெஸ்ட்டு,
ப்ராசஸிங் ஃபீயே கிடையாது, செக் ரெடியாக இருக்குது அப்படின்னு. ஏன்டா நான் லோனே கேட்கல, எதுக்குடா செக் ரெடியாக இருக்குது அப்படின்னு. ஏன் சார் வேண்டான்னு கேட்டேன். எனக்கு அதான் கோவம் வேறு, வேண்டான்னு சொல்கிறேன். அப்புறம் ஏன் வேண்டாம்லாம் அவனுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது, போன வையே அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இவா படுத்துகிற பாடு இருக்க ரொம்ப பெரிய பாடு. எங்க வெளியில போறேன்னு நினைக்காதீங்க. என் பையன் தேவையில்லாத தூக்கி போட்டுக்கிறானே, எது தேவையில்லாத யார் டிசைட் பண்றது? இத பார்த்தாடா, இதான் எங்க அம்மா. அப்போ எனக்கு 14 வயசு இருக்கும். ஒரு நாள் ராத்திரி நான் படுத்துட்டு இருந்தேன், நல்ல தூக்கம். திடீர்னு சொப்பனம் வந்துடுச்சு. எழுந்து பார்த்தேன், பக்கத்துல அம்மா இல்லை. சரின்னு எழுந்து வந்தா அம்மா கூடத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இன்னும் தூங்கலையா? ஏதாவது சொப்பனம் கட்டியா? ஆமாம்மா, நல்லா தூங்கியிருந்தேன். சொப்பனம் வந்தது. ஏன்னு பார்த்தா பக்கத்துல நீ இல்லைம்மா. அதாம்மா வந்தேன். மணி என்னமா இருக்கும்? மணி 11:30 இருக்கும். நீ தூங்கலையாம்மா? இல்லடா கண்ணா, நான் இன்னும் தூங்கல. அப்பா கொஞ்சம் லேட்டா வந்தா. அப்பாவுக்கு சாதம் போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சேன். நாளைக்கு அப்பா சீக்கிரம் போகணுமா, அதனால இட்லி கொஞ்சம் அரைச்சி வச்சேன். அப்புறம் போன வாரம் அந்த பங்களா மாமியாருக்கு கல்யாணத்துக்கு போனோம் இல்லையோ, அங்க முக்கியமா வந்தவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்தா. புதுசா இருந்தது, நல்லா இருந்தது. அதான் இது எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். என்னம்மா இது டப்பா மாதிரி இருக்கு? டப்பா இல்லடா கண்ணா, இது பாக்கு பட்டலம். அதுக்குள்ள பாக்கு இருக்கு. பாக்கா? இதுக்குள்ள பிரிச்சு பாக்கணுமாமா? பிரிக்காத, பிரிச்சா அப்புறம் எப்படி பண்றதுன்னு தெரியாம போயிடும். சரி தப்பா, நீ பாதி தூக்கத்துல எழுந்துருக்க, அப்ப நான் வேற கண்டிருக்க. போய் கை கால் அலமிட்டு விபூதி எட்டுன்னு போய் தூங்கு போ. நீ வரலையாமா? இல்லடா கண்ணா, நான் வரல. இத முடிக்காம நான் வரல. நானும் இங்கே இருக்கமா. போய் தூங்குறா கண்ணா, நாளைக்கு ஸ்கூல் உண்டு. தூக்கம் வரல. போய் கண்ணா மூடின்னு படுத்துக்கோ, தூக்கம் தானா வரும். வராது, இருக்கேன். சரி, இத பிரி. பிரிச்ச 6 பாகமா கீழே விழுந்துருக்கு. என்னம்மா அது தனித்தனியா வந்துட்டு? இப்பதான் வரும், இரு, பொறுமையா இரு, நம்ம பார்க்கலாம், பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அம்மா அதை எப்படி எப்படியோ வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. எனக்கே தெரியாம நான் தூங்கி போயிட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அம்மா திடீர்னு என்னை எழுப்பினா. சீனு சீனு எழுந்துரு, இந்த பாரு கண்டுபிடிச்சிட்டேன் பாரு. எப்படிமா பண்ணணும்? பாரு, இத இது மேல இப்படி வச்சு, இத மடிச்சு, இத இப்படி வச்சு, இத இப்படி மேல மடிச்சா எல்லாம் இந்த மாதிரி வந்துடும். ஐ, நானும் பண்ணி பார்க்கணுமா? பண்ணி பாரு. அன்னைக்கு அம்மா அந்த மாதிரி விடாப்பிடியோட கத்து கொடுத்ததுதான் இந்த பேப்பர். இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அம்மா ஞாபகம். அது மட்டும் இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் விடாம கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அம்மா எனக்கு சொல்லாம சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா சீனிவாசன்ட்ட கொடுங்க, அவர் பார்த்து பார் அப்படின்னு சொல்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்ததுன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். அந்த சின்ன வயசுல நான் கத்துட்ட இந்த ஆர்ட் தான். இதை என்னால தேவையில்லாத சாமான்னு தூக்கி போட முடியுமா? இது என் பொக்கிஷத்துல உண்டு. என்ன ஏதோ மேஜிக் காரம் ஒண்ணா எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன்னு பாக்குறேடா. அப்புறம் இது லெட்டர். எனக்கு இந்த ஜெனரேஷன் மேல இருக்கிற பெரிய கோபமே என்னன்னா, இந்த லெட்டருங்கிற ஒரு விஷயத்தையே ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. அதுதான் எனக்கு இவ மேல இருக்கிற கோபம். அந்த காலத்துல ஆத்துல எவ்வளவு லெட்டர்ஸ் வரும். போஸ்ட்மேன் வந்து எப்போ கொடுப்பான்னு நம்மலாம் ஆசையா எதிர்பார்த்துக்கணும். இந்த லெட்டர்ல சித்தி எழுதினது, பாட்டி எழுதினது, ஃப்ரெண்டு எழுதினதுன்னு வகை வகையா லெட்டர் வரும். அதெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொடைக்கம்பியில வச்சு ஆத்துல கூடத்துல தூணுல ஒரு ஆணியில அதெல்லாம் மாட்டி வச்சிருப்போம். எங்க ஆத்துலயும் உண்டு, உங்க ஆத்துலயும் இருக்கும். சில லெட்டர்லாம் நம்ம பத்திரமா வச்சுப்போம்.
ஏன்னா ஒய்ஃப் ஊருக்கு போய் பிரசவத்துக்கு போனதுக்கப்புறம் திருக்கி கோணமானலாம் ஒரு லெட்டர் போட்டிருப்பா. அதுக்கப்புறம் அப்பா எங்கேயாவது ஒரு லெட்டர் போட்டிருப்பா. அதெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுக்க மாட்டோமா? அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஆற்றுல சோகம் நடக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காராலோ ஆறுதல் சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருப்பான். இந்த லெட்டரை படிக்கும் போதெல்லாம் அவன் நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி, அவன் தோளில் நாம் சாஞ்சிட்டு ஒரு ஆறுதல் கேட்குற மாதிரி ஒண்டர்ஃபுல் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் லெட்டர்ஸ். அது இல்லாமல் பண்ணிட்டா. இப்போ எதுக்கு எடுத்தாலும் எஸ்எம்எஸ், ஃபோனில் பேச்சு, இல்லைன்னா இமெயில். அதிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு பர்சனல் டச் இருக்குமா? நீங்களே சொல்லுமா. நேரில் பார்த்தா யாரோடையும் பேசுறது கிடையாது, ஃபோனில் மணிக்கணக்காக பேச வேண்டியது. என்ன இது எல்லாம் லைஃப்? ஜென்ரேஷனை பற்றி எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அப்புறம் இந்த லெட்டர் வந்து எங்கள் அப்பா எனக்கு போட்டது. இந்த லெட்டர் 28 வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு நாள் திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி வந்தது. வந்த உடனே நான் ஊருக்கு புறப்பட்டு போனேன். 3 நாளில் எங்கள் அப்பா போயிட்டு. காஃபி சாப்பிட்டேலா? நீ வேணா அந்த பெரிய டாலியே சாம்பார் வச்சுட்டோமா? வச்சிருக்கோம். நேற்றுக்கே போறாம போயிட்டு பெரிய டாலி. கடைசியில இப்படி ஆயிடுது. எனக்கு இந்த அம்பிப்பைய வந்து சொன்ன உடனே கொஞ்சம் கூட நம்பிக்கையே படல. திருப்பி அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஏன்டா படவா உண்மையை சொல்றா, என்னடா இது பேத்துற அப்படின்னு கோவம் கூட வந்துவிட்டு எனக்கு. அப்புறம் அவன் தான் சொன்னான், இல்லை மாமா நானும் இருந்தேன், டாக்டர் வந்து பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சுடுதுன்னு சொல்லிட்டார், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னான். சொந்த ஆத்மா யாருக்கும் ஒரு துரோகமும் பண்ணதில்லை, இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு இப்படி விட்டு போயிடுவேன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஜுரம் வரும், தலைவலி வரும், 2 நாள் தான் கம்பீரமா எழுந்துருவார். இந்த தடவை அவருக்கே தெரிஞ்சு கொடுத்து போல இருக்கு, சீனுக்கு தந்தி கொடுத்துருவாங்க. சுத்தி சுத்தியே நான் என் வாழ்க்கையை கழிச்சுட்டேன். இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியும். அம்மா அழாதீங்கம்மா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லை. இங்க பாருங்க, நாங்க எல்லாம் இருக்கோம், எங்களுக்கு ஆதரவா நீங்க இருக்க வேண்டாமா? ஆமா மாமி, உங்க நாட்டுக்கு சொல்றது வாஸ்தவம் தான். அம்மாவோட உள்ளம் அப்படி வசந்த உள்ளம்னா, இவ்வளவு பெரிய குடும்பத்தை கட்டி காப்பாத்தி எல்லா குழந்தைகளையும் நல்லா வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஊர்ல ஒரு நல்ல பேரையும் மதிப்பையும் சம்பாதிச்சு வச்சிருக்காளே. மாமி நீங்க தைரியமா இருக்கோ. இனிமே இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் வழிகாட்டியா இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு போகணும் இல்லையா? நீங்க தான் தைரியமா இருக்கணும். சீனு எங்க? கொல்லப்பக்கம் பந்தல் போட்டு எல்லா காரியங்களையும் ஆரம்பிச்சிருக்கா. அவர் அங்கதான் இருக்கு. அம்பி வாத்தியார் தானே வந்துட்டு இருக்கானே? மறுநாளே வந்துட்டார். அவர் தான் எல்லா காரியமும் பண்ணி வைக்கிறார். எனக்கு சீனுதான் எப்படி தாங்கிந்தான் அப்படின்னு தான் உடஞ்சு போயிட்டான். அப்பா அப்பான்னு உசுரா இருக்கிறவனோடையோ அவனுக்கு என்னன்னா ஊருக்கு அழிச்சுன்னு போய் வைத்தியம் பார்த்துருந்தா ஒருவேளை பழிச்சிருப்பாரோன்னு. பின்ன இருக்காதா? எல்லா குழந்தைகளுக்குமே அந்த மாதிரி ஒரு ஆதரவு இருக்கத்தானே மாமி செய்யும். ஆனா மாமா மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? சீனுவுக்கு இந்த தோளுக்கு மேல வளர்ந்தா தோழன்னு சொல்லுவாரு. அவனுக்கு வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் கத்து கொடுத்தது மாமா தானே. அந்த சமயத்துல ஒரு காலத்துல எத்தனை கச்சேரிகளுக்கு போவ, ஒரு ஸ்ரீராம நவமி உற்சவம் விட்டுருப்பாரா பக்கத்துல எங்க நடந்தாலும். சீனுவும் ஆசையா, பாப்பா நானும் வரேன் பாப்பா வாடாக்கண்ணா அப்படின்னு அவனையும் கூட்டின்னு போவார். நான் திண்ணையில வெறுமனா உட்காந்துட்டு இருப்பேன். ஏண்டா சிவா தடியா நீயும் வாயேண்டா அப்படின்னு என்னையும் அழைச்சிட்டு போவார். எனக்கு இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் சங்கீத ஞானம் இருக்குன்னா அது அவர் போட்ட பிச்சை தான். ரொம்ப அற்புதமான நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை ஒரு பெரிய கச்சேரி மதுரை சோமுன்னு நினைக்கிறேன். இது துக்குடா வர்றப்ப ரொம்ப பிரமாதமா ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கார். கேட்கறதுக்கு அவ்வளவு ரம்மியமா இருக்கு. ஆனா எனக்கும் மாமாவுக்கும் என்ன ராகம்னு புரிபடவே இல்லை. ஒருத்தர் பார்த்து பேட்ட முடிச்சுட்டு இருக்கோம். சீனு தான் தகார்னு சொன்னா, மாமா கம்பீரவாணி அப்படின்னு. அசந்து போயிட்டேன். ஏன்னா தியாகையர் கம்பீரவாணியில ஒரே ஒரு பாட்டு தான் போட்டிருக்கார். சதா மகிம்னு ஆரம்பிக்கும்.
இன்னைக்கு சீனோ ஹிந்து மற்ற பத்திரிகையில எல்லாம் சங்கீதத்துக்கு ரெவ்யூ எழுதுறத பத்தி மாமாவுக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா? டேய் சிவா, ஹிந்து ஆயிடுச்சியாடா? சீனோ செம்மங்குடி கச்சேரிக்கு ரெவ்யூ எழுதிருக்கான் அப்படிம்ப. அது சொல்றப்ப ஒரு முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சந்தோஷம். சீனமும் சாதாரண பிள்ளையா என்ன? 10-12 வயசா இருக்கிறப்ப 50-60 ராகம் அனாயாசமா கண்டுபிடிப்பான். படிப்புலையும் சுட்டி. மாமாவுக்கு அதுல எல்லாம் ரொம்ப பெருமை. அவருக்கு சின்ன விஷயத்துல கூட திருப்தி பட்டுக்கிற சுபாவம். லக்ஷ்மி, அவன் வந்துட்டானோ பாரு. ரொம்ப பெரிய சோகம்பா. இருந்தாலும் கடைசியில கொஞ்ச நாள் நீ வந்து அவர் கூட இருந்து அவருக்கு எல்லாம் பண்ண முடிஞ்சதே, அது உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நினைச்சுதான் நான் ஆறுதல் பட்டுருக்கேன். ஒருவேளை இங்க டவுனுக்கு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போனா பழிச்சிருப்பாரோ என்னமோ. ஆனா இப்பவும் எனக்கு என்னமோ அப்பா போன மாதிரியே இல்லை. எங்கேயோ போயிருக்கார், மறுபடியும் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. நம்ப முடியல. ஆமா, நீங்கெல்லாம் பண்ணின ஒத்தாசைக்கெல்லாம் ரொம்ப. என்ன பேசுற நீ? இந்த மாதிரி சமயங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது நம்மளோட தர்மம்ப்பா. அதுவும் மாமாவுக்கு செய்யறதுக்கு இந்த கிராமத்துக்கே அந்த கடமை இருக்கு. பாத்துக்கோ சீனு, ஏதாவது பணம் வேணும்னா உடனே கொடுத்து அனுப்புறேன். அந்த கஷ்டத்தை அவர் வச்சுக்கல. மர பீரோல மஞ்ச பையில சுத்தி வச்சிருந்தாரு. எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பேன். எங்க ஆத்துல எப்பவும் கொஞ்சம் பணத்தை மஞ்ச பையில சுத்தி மர பீரோல ஒரு ஓரமா வச்சிருப்போம். ஏதாவது செலவுக்கு நான் அந்த பைய தொட போனேன்னா, அதை தொடாத, அதை நாம தொடக்கூடாது அப்படின்ப. அது அவருக்காகவே, அவரோட அந்திம காரியத்துக்காகவே வச்சிருந்தார் போல இருக்கு. எப்பேற்பட்ட எண்ணம்! ரொம்ப வசந்த ஆத்மா. அதான் சட்டுன்னு போயிட்டேன். நான்லாம் இன்னும் உட்காந்துட்டு இருக்கேன். எங்க அப்பா சொல்லுவா, சின்னர்ஸ் லீவ் லாங்னு. பசங்கள்லாம் அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு போயிட்டு நான் இங்க உட்காந்துட்டு உத்தரத்துல எத்தனை பள்ளி ஓடிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துக்கோ. சீனு, எல்லாருக்கும் கடுதாசி போட்டா சொல்லியோ? போட்டாச்சுமா. சாம்நாத் அத்திம்பேர் அட்ரஸ் தான் நமக்கு இன்னும் தெரியல. இல்லம்மா, கிடைச்சது. அவன் பையனுக்கு ஃபோன் பண்ணேன், பொன்னாத்துல இருக்கேன்னு சொன்னார். மாப்பிள்ளைக்கே கேர் ஆஃப்னு போட்டு அதெல்லாம் பார்த்துட்டேன். அம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல உடம்ப கவனிச்சுக்கோ, மனசை தேத்திக்கோ. நீ நல்லா இருக்கிறது தான் எங்களுக்குலாம் முக்கியம். அப்பா போயிட்டார், அவரை அழைச்சின்னு வர முடியாது. ஆனா நீ உன்னை பார்த்துக்கோ. ஹலோ, பிரேமாவா? நான் தான் லக்ஷ்மி பேசுகிறேன். ஆச்சுமா, எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வந்தோம். ஆமாம், அவரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். அம்மா தான் பிடிவாதமாக வரமாட்டேன்ட்டால. ஒரு இடத்துல அம்மா சொல்கிறதும் சரிதான். ஒரு வருஷம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. நான் எங்களுக்கும் அது சரின்னு பட்டுது. சரிம்மா, சரிம்மா, நான் அப்புறமா எல்லாம் பேசுகிறேன். நான் சரி. கண்ணா, ஸ்கூலுக்கு போய் லீவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டு வந்தியா? ஹோம்ஒர்க்லாம் குடிச்சுன்னு வந்தியோ? 10-15 நாளைக்கு மேலே லீவ் போட முடியாது ஆயிடுத்து. நல்ல வேலை ஸ்கூலே ஒரு வாரம் லீவ் விட்டுட்டா. ஆமாம்மா, ஸ்கூலில் நிறைய நடத்தி போட்டாலாம். அதுவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா நோட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். கவலையே படணுமா, நான் பார்த்துக்கிறேன். அதுவும் ஒரு விஷயம் தெரியுமா, சார் கூட ஹோம்ஒர்க் அப்புறம் கொடுத்தா போதும்னு தருமா, நான் பார்த்துக்கிறேம்மா. ஆண்டா கண்ணா, அப்பாவை இன்னைக்கு தான் ஆஃபீஸ் போயிருக்கா. அவருக்கும் நிறைய வேலை இருக்கும். ரொம்பவே ஆடி போயிட்டாட்டா. சரி, நீ உட்காந்து எழுதுறேன்னா நான் உள்ள போய் பார்த்தேன். லக்ஷ்மி, காஃபி சாப்பிட்றல தானோ? இன்னும் வேண்டாம்மா. இந்த 15 நாள் லீவ் போட்டதும் போகிறோம், மறுபடியும் ஆஃபீஸில் போய் மண்ணாடுறதும் போதும்.
என்ன ஆளுங்க இவனுங்கன்னு தெரியல. நான் 15 நாள் லீவ் போட்டால் என் பேப்பர் எல்லாத்தையும் அப்படியே எடுக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு சேனலாக கட்டி 15 சேனலில் வச்சுருக்காங்க. இல்லை நம்மலாம் உழைச்சி என்ன கண்டோன்ற இதுக்கு பேசாமல் நான் லீவ் போடாமல் இருந்திருக்கலாம். நான் போய் இப்போ அத்தனை வேலையும் பிரித்து பண்ணுறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும் போல இருக்கு. ஆமாம், லெட்டர் ஏதாவது வந்ததா? வந்தது. நம்ம அதுக்கு அந்த லெட்டர்லாம் பக்கத்தில் வாங்கி வச்சிருந்தா. இப்போ 2 வார்த்தை ஹிண்டு, குமுதா, கல்கி, விகடன் எல்லாத்தையும் அவள் தான் வாங்கி வச்சிருந்தா. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா. அப்புறம் போன வாரம் ஹிண்டு வெள்ளிக்கிழமை பேப்பரில் நீங்கள் மகாராஜபுரம் சந்தான கச்சேரி பற்றி எழுதின ரிவ்யூ வந்துருந்ததுன்னு சொன்னா. ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னான். ஓ அப்படியா? அது போட்டுட்டானா? அடாடா, மகாராஜபுரம் சந்தானத்தை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன். ஆனால் அன்றைக்கி அது மியூசிக் அகாடமியில் கல்யாண வசந்தம் ராகந்தானம் பல்லவி, அடாடாடா மறக்க முடியாத கான்சர்ட்டு. அதை பற்றி எழுதிருக்கா? சரி, லெட்டர்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு உள்ள வேலை இருக்கு. லட்சுமி, நம்ம விமலாவுக்கு கல்யாணம். யாரு? நம்ம பாபா விமலாவா? அவ இல்லைம்மா, ஓமாமல்லி ஒரு அத்தியம்பேர் பொண்ணு விமலாவுக்கு. அப்படியே பரவாயில்லையே. 3 நட்சத்திரம் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது. நல்ல வேலை தவஞ்சு விட்டா. ஆமா, எப்போ கல்யாணம் வச்சிருக்கா, எங்கே வச்சிருக்கா? இது இந்த லக்ஷ்மி கல்யாண மண்டபம் தான். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊருக்கு போன போது அவள் கடைசி நேரத்தில் பத்திரிக்கை போட்டிருக்கா போல இருக்கு. அது நம்ம வந்து சேர்றதுக்குள்ளே கல்யாணம் அங்கே முடிஞ்சிருக்கு. நம்ம தான் 10 நாள் அப்பா இதுன்னு போயிட்டோம் இல்லையா? அதுவும் ஒரு விதத்தில் நல்லதான்னு வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா ஊருக்கு வராதவெல்லாம் நம்மளை கல்யாணத்தில் பார்த்துட்டு அங்கே போய் நம்மளை துக்கம் விசாரிச்சுட்டு இருப்பா. அவளுக்கும் தர்ம சங்கடம், நமக்கும் தர்ம சங்கடம். நம்ம ஒரு நாள் அவளுக்கு தனியாக போய் விசாரிச்சுட்டு வந்துடலாம். லட்சுமி, அப்பா லெட்டர் போட்டிருக்க. என்ன சொல்றீங்க? ஆமா, இங்க பாரு, அப்பாவோட கையெழுத்து, சீனிவாசன். என்னென்ன சொல்றேன்? அப்பா 18ஆம் தேதி லெட்டர் போட்டிருக்க. அது இங்க 21ஆம் தேதி வந்திருக்கு. நம்ம தான் அதுக்குள்ள தந்தி வந்ததுன்னு புறப்பட்டு போயிட்டோமே. ஐயோ, அப்பா எழுதிருக்கால, அன்புள்ள சீனுவுக்கு ஆசீர்வாதம். சேமத்திற்கு பதில் உன் லெட்டர் கிடைத்தது. உனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் ஆனது பற்றி எனக்கு சந்தோஷம். இருக்கிற இடத்தில் கொடுக்குற வேலையை குறைவில்லாமல் செய்கிறவாளுக்கு பேரும் பதவியும் தானே தேடிண்டு உனக்கு வந்திருக்கு. சந்தோஷம். தாத்தா மேல ஆசையா இருந்தா அப்பா எழுத பார்த்தா எனக்கு அழுது. அன்னைக்கு நெய் பண்ண கையில பிடிச்ச போதும் அழுகழுகியா வந்துடுமா. ஏமா தாத்தா இப்படி விட்டுட்டு போனா? என்னடா கண்ணா பண்றது? இந்த மாதிரி பதில் சொல்ல முடியாத கேள்விகள் நம்மகிட்ட நிறையவே இருக்கு. நீ சிவராமனிடம் கொடுத்தனுப்பிய டிரான்சிஸ்டர் கிடைத்தது. இசை விழா கச்சேரி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது போன தடவை என்னை மியூசிக் அகாடமியில் மகாராஜபுரம் சந்தானம் கச்சேரிக்கு நீ அழைத்து போனது இன்னும் ஞாபகம் இருக்கிறது. நீ விமர்சனம் எழுதிய வெள்ளிக்கிழமை பேப்பர் பார்த்தேன். கச்சேரியின் விமர்சனம் நாசுக்காகவும் இருந்தது. சொல்ல வேண்டியதை சொல்லியும் இருக்கிறாய். உன் லாங்குவேஜ் நன்றாக இருக்கிறது. நல்ல கமாண்ட். டெக்னிக்கலாகவும் நிறைய தெரிஞ்சிருக்கு. போன தடவை டிவி சங்கர் நாராயணன் இங்கே ஒரு கச்சேரிக்காக வந்தபோது அவர்கிட்ட மியூசிக் கிரிட்டிக் கேஎஸோட அப்பான்னு அறிமுகப்படுத்தி வச்சா. அவர் என்ன ரொம்ப மரியாதையாக பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். நல்ல ஞானஸ்தன்னு உன்னை மனசார பாராட்டினார். சின்ன வயசுல என் கூட அழைச்சின்னு போன கச்சேரியில ஞாபகத்துக்கு வந்து வேற என்ன சந்தோஷம் வேணும்? இங்கே அம்மா சௌக்கியம், லக்ஷ்மி குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம். எப்போ இந்த பக்கம் வர ஆசீர்வாதம் வந்தேனப்பா, வந்தேன். இப்ப சொல்லுங்க சார், இந்த லெட்டர் முக்கியமானதா இல்லையா? இது தேவையில்லாதுன்னு என்னால தூக்கி போட முடியுமா? நிஜத்துல அப்பாவுக்கு நெருப்பு கொட்டினது இருந்தா கூட இந்த லெட்டரை பார்க்கும்போதெல்லாம் அப்பா எங்கேயோ இருக்கார்,
மறுபடியும் வருவார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற இந்த லெட்டரை என்னால் தேவையில்லாத குப்பைன்னு தூக்கி போட முடியுமா சொல்லுங்க. சார் சார் வாங்க. நமஸ்தே ஜி. வாங்க. நமஸ்தே. உங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி லோட் பண்ணியாச்சு. வண்டி கிளம்ப போகுது. யாராவது வேற ஐட்டம் இருந்தா சொல்லுங்க, அதை எடுத்துட்டு போறோம். எல்லா ஃபர்னிச்சர்ஸும் பேக் பண்ணியாச்சு. அப்படியா? வேணா இந்த நாற்காலியும் எடுத்துன்னு போயிருக்கோம். அந்த நாற்காலியா? என்ன சாரு, இந்த நாற்காலி ஸ்ட்ராங்கா இருக்குது. இது எதுக்கு எடுத்துட்டு போகணும்? இது இருக்கிற இடத்துல இருக்கட்டுமே. இல்ல இல்ல, இது இந்த இடத்துக்கு பொருத்தமா இல்லையா? இடத்த அடைக்கிறதா, அதான் எடுத்துன்னு போக சொல்றான். யூஸ் ஆகுது இல்ல, அது போது. அப்பா, உனக்காவது இதனோட வேல்யூ தெரிஞ்சுதே, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்பா. அப்படி சொல்ல வரல சாரு. நான் இந்த சேருக்கு கொடுக்கிற விலையை விட இது எடுத்துக்கிட்டு போற டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகம். யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த டிராமா ட்ரூப்லாம் இருக்கு பாருங்க, அவங்க இந்த கிராமத்து சீன் வந்தா மீராசுதார் வைக்கிற மாதிரி, பஞ்சாயத்து தலைவர் வைக்கிற மாதிரி 2 கை இருக்குது, அவங்களுக்கு யூஸ் ஆகும், நமக்கு யூஸ் ஆகுது. விலையை சொன்னா வாடகைக்கு தரீங்களான்னு கேட்பாங்க. மாஃப் கரோஜி, மேலும் எங்க குடோன்ல இடத்துல இருக்கு. சரிப்பா, நான் விலை மதிக்க முடியாதுன்னு, நீ விலையே இல்லை அதுங்கிற. பரவாயில்ல, அது என்னோடய இருந்துட்டு போட்டு. கோச்சுக்காதீங்க சாரு. இல்லப்பா, போயிட்டு பார்த்தல விலையை பொறுத்து தான் இந்த நாற்காலிக்கு மதிப்புன்னு இந்த உலகம் நினைக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்காலிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு நல்ல ஞாபகம், எங்காத்து கொள்ளையில் ஒரு பூவரச மரம் இருந்தது. சின்ன வயசுலேருந்து அதோட தான் நானும் வளர்ந்தேன். அந்த இலையை பறித்து நான் பீப்பி ஊதியிருக்கேன், அது நிழலில் விளையாடி இருக்கேன். இந்த மரம் பெருசான உடனே அடிக்கட்டையை வெட்டி அதில் பக்கிரி ஆசாரி இழைச்சி பண்ண நாற்காலி இது. அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாற்காலியில் எத்தனையோ விஷயம் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு அப்பா இந்த நாற்காலியை தூக்கி போட்டுடுங்க அப்படிங்கிறானே என் சீமந்த புத்திரன். அவன் ஒரு காலத்தில் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த நாற்காலியில் உட்காரணும் அப்படின்னு பிடிவாட முடிச்சான். கண்ணா, ஒன்னா கீழே உட்காந்து படி, இல்லை உள்ள ரூம்ல இருந்து வேற சேரை எடுத்துட்டு வந்து போட்டுன்னு வந்து உட்காந்துக்கோ. முடியாது முடியாது, நான் இந்த சேர் தான் உட்காந்து எல்லாரும் ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டேன். சமத்தோணும் சொன்னா கேள்வி செல்லும். இங்க பாரு, அப்பா அந்த கோச்சு பாரு, அப்புறம் நீ தான் அழப்பற. அப்பாலாம் கோச்சிக்கலாம் மாட்டான். இங்க பாரு, உனக்கு அப்பா பத்தி தெரியாது, எதுக்கெல்லாம் கோவம் வரும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா ஒன்ன கூட கோச்சு நான் பார்த்ததே இல்ல. ஆமா, எதுக்கெல்லாம் கோவம் வரும்னு தெரிஞ்சு நான் அதெல்லாம் செய்யாம இருக்கனால அப்பா என்ன கோச்சுனதே இல்லை. ஓகேம்மா, இந்த சேர் எங்கேன்னு வந்தது? இந்த சேரு நம்ம தாத்தாத்துல இருந்தது. அப்பாவுக்கு இந்த சேர்னாக்கா ரொம்ப பிடிக்கும். தாத்தா போனதுக்கு அப்புறம் இதை டிவிஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டா. டிவிஎஸ்ஸா? அப்படின்னா இது ஒரு லாரி சர்வீஸ். நம்மளால ட்ரெயின்ல எடுத்துட்டு வர முடியாது சாமானெல்லாம். அந்த ஊர் லாரி ஆபீஸ்ல பணத்தை கட்டிட்டானாக்கா அவளே லாரியில போட்டு இங்க அனுப்பிச்சிடுவா. நம்ம ரசீதை காமிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். கண்டெய்னர் சர்வீஸ்ன்னு சொல்லுவா. அதேதான். இப்ப ஆற வேலையை பாக்குறிய? என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹோம்ஒர்க் பண்ணிதே சேர் கதை கேட்டுனேன். அப்படியா? காபி கலக்கட்டுமா? இல்லை வேண்டாம்மா, வரும்போது சுந்தரேசன் என்னமோ அதிசயமாக காப்பி வாங்கி கொடுத்தான், சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அம்மா லெட்டர் ஏதாவது வந்ததா? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு எல்ஐசி ப்ரீமியம் லெட்டர் மட்டும் தான் வந்தது. ஓ ஆமாம், இந்த மாதம் அது டியூ கட்டணும். சரி சரி, அதை கட்டிடலாம். படிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு ஷேகர் குட்டி போடணும் ஒரு மயில் எழுதி கொடுத்தான். நான் இந்த புக்கில் தான் வச்சேன், அது இப்போ காணும். அது குட்டி போடணும்னு ஆசையாக இருந்தம்மா. இப்போ நீ கவலைப்படாத, நான் தேடித்தரேன். அது என்ன மயிலா பறக்கிறதுக்கு இறகு தானே, நான் தேடித்தரேன்டா கண்ணா. ஏ இந்த பேர் பரத், நீ இதெல்லாம் அழப்படாது. அது என்ன, அது மயில் இறகு தானேடா, அது என்ன அதுக்கு போய் இப்படிலாம் அழறியே? பேரு மயில் இறகுலாம் குட்டி போடாது. ஏன்னா இறகுங்கிறது தோகையிலேருந்து வருது. அவள் என்ன பண்ணுவான்னா, அந்த சின்ன இப்போ பெரிய இறகு இருக்கு பாரு, அதை கொஞ்சம் கிள்ளி மறுபடியும் வச்சுட்டு அதை குட்டி போடுன்னு சொல்லுவா. நீ அதெல்லாம் நம்ப கூடாதுடா. போய் நான் குட்டி போடும் பார்த்துருக்கேன்.
சொன்னா கேளு. இந்த பார், நீ சயின்ஸ்லாம் படிக்கிறியோனா உசுறு உள்ளதானே குட்டி போடும். மயில் இறைக்கு எதுக்கு உசுறு? அது போடாது. நான் வேணா உனக்கு ஒன்று பண்ணுறேன், ஒரு நாய் வாங்கி தரேன், அது உனக்கு குட்டி போடும். என்ன இது பாரு, மயில் இறைகள்லாம் குட்டி போடாது. அப்புறம் அது ஒரு விளையாடுற சாமான், அது இல்லைன்னா இன்னொன்று. சரியா? பா நான் ஒண்ணு கேட்பேன், குடுப்பியா? வேண்டாம் சின்ன, சொன்னா கேளு, அப்புறம் அழப்பற. இரு, அவனை ஏன் பயமுறுத்துற? என்னடா கண்ணா வேணும்? இந்த சேர்ல உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்படியா? உட்கார்றா ராஜா, உனக்கு இல்லாத என்ன, உட்காந்துக்கோ. லக்ஷ்மி காஃபி ஏதாவது லெட்டர் வந்ததா? ஏய், நீ ஒழுங்கு போடுறான், கொஞ்சம் இடம் கொடுத்தா அவ்வளோதான். பாத்தியாமா, அப்பா ஒன்னும் சொல்ல, நான் சொன்னேன்ல. அதாண்டா கண்ணா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒண்ணு, நினைச்சா சாதிக்கணுங்கிற பிடிவாதம் அப்படியே உங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்க. ஏய், அப்பா சொன்னால மயில குட்டி போடாதுன்னு சொல்லிட்டு குட்டி போடுண்டா. நாங்களும் கூட சின்ன வயசுல அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி இப்படி நோட்டெல்லாம் திறந்து காமிக்கிறேன், அப்படியெல்லாம் காமிக்க கூடாது. அதை நோட்டுக்குள்ள இப்படி பத்திரமா வச்சுட்டு வெடிச்சிட்டு காமிக்காம இப்படி வச்சுதான் பார்க்கணும், தெரியுமா? என் ஃப்ரெண்டு கூட சொன்னாமா. அப்புறம் குட்டி குட்டியா அரிசியெல்லாம் வாங்கி போட்டோம்டா, அப்பதான் அது வளரும், தெரியுமா? அதுவும் சொன்னாமா. நாங்களாம் சின்ன வயசுல அந்த மாதிரிதான் வச்சு விளையாடிட்டு இருப்போம். அப்பாக்கு தான் ஒண்ணுமே தெரியவே இல்லை, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சொல்லுவான். ஆமாமா, அப்பா ஒன்னும் தெரியல. சரி சரி, நீ பத்திரமா வச்சுக்கோண்ணா, நான் தேடி தரேன். என்ன அன்னைக்கு இந்த நாற்காலி ஒண்ணுன்னு அவ்வளோ அடம் பிடிச்சான். அவன் என்ன, சின்ன வயசுலேயே நானும் அப்படிதான், இந்த நாற்காலியில் தான் உட்காருவேன்னு அப்பாட்ட பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்பேன். அதே மாதிரி என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இந்த நாற்காலியோட சம்மந்தப்பட்டு தான் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி ஜாதகம் பார்த்துட்டு வந்து அப்பா சொன்ன போது அவர் இந்த நாற்காலியில் உட்காந்துதான் சொன்னார். அப்புறம் எனக்கு வேலை கிடைச்சி முதல்ல எனக்கு வேலை கிடைச்சி அதை நான் அப்பா கிட்ட சொல்லும்போது அப்பா இந்த நாற்காலியில் உட்காந்து தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அப்பா அப்பா எனக்கு வேலைக்கு ஆர்டர் வந்துருச்சுப்பா. போன மாசம் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேனே, அந்த பேங்க்ல இருந்து அனுப்பிச்சிருக்கா. அடுத்த மாசம் 16ஆம் தேதிக்குள்ள மெட்ராஸ் ஜோனல் ஆபீஸ்ல ஜாயின் பண்ண சொல்லிருக்காப்பா. இந்தாங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா க்ஷேமமா இரு. எப்படா ஜாயின் பண்ணா? வர 16க்குள்ளையா? ஏமா அந்த பஞ்சாங்கத்தை எடு. வர 16ஆம் தேதியே நல்லா இருக்குடா, அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோ. ஏண்டா மெட்ராஸ் போகணுமா? நம்ம பஞ்சுக்கொட்டை சொன்னா கும்போணம் பேங்க்ல வேலை வாங்கி தரான், பக்கத்துலயே ஒரு பிரான்ச் பார்த்துக்கோ, அதுல இருந்து போயிட்டு வரலாமேடா. அப்பா அது பெரிய பேங்க், நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குப்பா. பிர்லா பேங்க்ப்பா, ப்ரமோஷனுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கு. இதுவும் பிரைவேட் பேங்க் தானடா? இருக்கலாம், இருந்தாலும் பிசினஸ் வால்யூம் வந்து இதுக்கு அதிகம். மெட்ராஸ் போனா கொஞ்சம் நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிரில்லேஜ் பேங்க்ல கூட நம்ம ட்ரை பண்ணலாம்ப்பா. மியூசிக்கும் நிறைய கேட்கலாம். உடனே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, பார்த்து பண்ணு. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணு. கிடைக்க போற சௌகரியங்களை மட்டும் பார்க்காத, வரப்போற அசௌகரியங்களையும் பார்த்து தெளிவா முடிவு பண்ணு. சரி, எனக்கு இலைய போடு. அம்மா இப்படி சொல்லிட்டு போற? நீ கவலைப்படாதடா கண்ணா, நீ பக்கத்துல இருக்க மாட்டியோங்கிற பயத்துல அப்படி சொல்லிட்டு போற. மத்தபடி அவர் உன்னை பத்தி எல்லார்கிட்டையும் பெருமையா தான் சொல்லிட்டு இருக்காரு. சரி வா, நீ அவர் கூட உட்காந்து சாப்பிடு. அன்னைக்கு அப்பா கிட்ட அடுத்த லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டிக்கு நம்ம ஃபேமிலியை எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் மெட்ராஸ் வந்தேன். மெட்ராஸ் வந்து பேங்க்ல ஜாயின் பண்ணேன். நிறைய லீஷர் டைம் கிடைச்சிது. பேங்க்லேயே நல்ல எக்ஸ்போஷர், பெரிய பிரான்ச்சு, பிர்லா பேங்க் இல்லையா, நிறைய டிரான்சாக்ஷன், நிறைய பெரிய மனுஷெல்லாம் பார்த்தேன். அப்புறம் அப்பா சின்ன வயசுல மியூசிக்கு அழைச்சின்னு போனதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தது. கிருஷ்ணகான சபாவில் வந்து ரங்கநல்லூர் ராமநாதன் சார்கிட்ட கொஞ்ச நாள் பாட்டு கற்றுக்கினேன். அப்புறம் நிறைய கச்சேரிகள் கேட்க ஆரம்பித்தேன். அப்பா அன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வந்தது. மெட்ராஸ் வந்து கல்ச்சுரல் கேபிட்டல் இல்லையா,
நிறைய கச்சேரிகள் கேட்டேன். எனக்கு அந்த டேஸ்ட் வளர்ந்தது. இப்ப இருக்கிற மாதிரி அந்த காலத்துல ராதா பாஸ்கர் இல்லை, மியூசிக் அப்ரிசியேஷன் ப்ரோக்ராம்லாம் கிடையாது. நாமளா கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கணும். ஆனால் அப்படி கற்றுக்கும் போது எவ்வளோ சேலஞ்சஸ் தெரியுமா? இந்த கிரிக்கெட் தெரிஞ்சவா கிட்ட புதுசாக கிரிக்கெட் தெரிஞ்சவா போய் பேச முடியாது. தனக்கு தான் தெரியும்னு 1964 லார்ட்ஸில் அப்படின்னு ஆரம்பிப்பாள வழிய இப்போ யார் பேட் பண்ணுறான்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி தான் அந்த மியூசிக்லேயும் எனக்கே அப்படிதான் ஒரு தடவை சந்தேகம் வந்தது. ஒருத்தர் மியூசிக் நல்லா தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் இந்த பைரவிக்கும் ஆனந்த பைரவிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸு அப்படின்னு. அவர் அப்படி எகத்தாளமாக என்னை பார்த்துட்டு, கரண்டிக்கும் பாதாள கரண்டிக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம்தான். சரி, நாமளாக தான் முயற்சி பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அது முதல்ல கொஞ்சமாவது நமக்கு பேசிக் ஐடியா இருக்கணும். இந்த காலத்தில் அப்பா என்ன அழைச்சின்னு போய் நாதஸ்வர கச்சேரியில் எவ்வளவு நாதஸ்வர கச்சேரிக்கு போய் கேட்டிருப்பேன். இது ஒரு ராஜ வாத்தியம். அந்த வாத்தியமே இன்னைக்கு அவ்வளோ இல்லாமல் போயிடுதே. நாதஸ்வரக்காரெல்லாம் அதுக்கு அடுத்த தலைமுறை வளர விடாத அளவுக்கு நம்ம கல்யாணத்துக்கு கூட கூப்பிடுதில்ல, டேப்பில் போட்டுக்கிறோம். எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் தான் கோவிலில் மட்டும்தான் வாசிச்சுட்டு இருந்தா. கோவிலும் இப்போ சீக்கிரமாக போயிடுது. அவள் வேற ப்ரொஃபஷனுக்கு தாண்டின்னு இருக்கான். ஆனால் அந்த காலத்தில் சுவாமி புறப்பாடுன்னா எங்கள் ஊரில் 16 செட்டு மோனம் டபுள்லாம் ஆரம்பிச்சு பிரமாதமாக மலாரி வாசிச்சுன்னு அப்படி எடுத்துன்னு வரும்போது அதை பார்க்கும்போதே எப்படி இருக்கும். கோவில்ங்கிறது ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல். அங்கே அதை சுற்றி எத்தனை விஷயமான மியூசிக் விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு தடவையும் கச்சேரி நடக்கும். நான் மதுரை சோமு கச்சேரி கேட்டிருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆரம்பிப்பார். இந்த தோடி வரும்போது 2:30 ஆகிடும். அப்புறம் 1.5 மணி நேரம் தோடி ஆலாபன, அதுக்கப்புறம் நிறவல், தாய யசோதா, காலினில் சிலம்பு கொஞ்சம்னு ஆரம்பித்தா கொஞ்சண்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தபல் வாத்தியத்தில் எனக்கு அவ்வளவு ஒரு மோகம் உண்டு. என்னென்னா ராஜ வாத்தியம் அது, அப்படி அடிக்கிற விஷயம். இதுக்காகவே இந்த கோவிலில் இருக்கிற கோபாலபுள்ள தவிக்காரர்கிட்ட போய் கொஞ்ச நாள் பாடம் கற்றுண்டேன். அவரை சொன்னதான் என்னவோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு எனக்கு. த பிள்ளாங்கு பிள்ளாங்கு கிட்ட தக்க தத்த பிள்ளாங்கு பிள்ளாங்கு கிட்ட தக்க தி பிள்ளாங்கு பிள்ளாங்கு கிட்ட தக்க தி தி பிள்ளாங்கு பிள்ளாங்கு கிட்ட தக்க தொம் பிள்ளாங்கு பிள்ளாங்கு கிட்ட தக்க தொம் தொம் பிள்ளாங்கு பிள்ளாங்கு கிட்ட தக்க நம் பிள்ளாங்கு பிள்ளாங்கு கிட்ட தக்க நம் பிள்ளாங்கு பிள்ளாங்கு கிட்ட தக்க. இப்படி காலம் மேல மேல போயிட்டு தப்பிளாங் பிளாங்கிறதுக்கு தத்த பிளாங் பிளாங்கிறதுக்கு தி பிளாங் பிளாங்கிறதுக்கு தித்தி பிளாங் பிளாங்கிறதுக்கு தொம் பிளாங் பிளாங்கிறதுக்கு தொந்த பிளாங் பிளாங்கிறதுக்கு நம் பிளாங் பிளாங்கிறதுக்கு நன்ன பிளாங் பிளாங்கிறதுக்கு தான் அப்படின்னு அப்படி வந்து நின்ன உடனே இந்த வேர்வை அப்படி வழிப்பான் பாருங்க. அடாடாட ராஜவாத்தியம் சார், அதெல்லாம் இப்போ இல்லை. அப்புறம் அந்த ஸ்டால்வார்ஸ் கச்சேரிலாம் லைஃப்பில் நான் நேரில் கேட்டுக்கேங்கிற பெருமை எனக்கு. மதுரை மணி ஏறுவாள் இப்போ தான் சென்டினரி போச்சு. அடாடாடா என்ன ஒரு குரல், என்ன ஒரு கமம், காந்தர்வன அந்த மாதிரி இருக்கு. அதாவது பண்டிதாலும் பாமராலும் ரசிக்கக்கூடிய ஒரே வித்வான்னா முதல்மணியே. அவர் செத்து போய் 40 வருஷம் ஆயிடுது. ஆனாலும் இன்னும் அந்த மியூசிக்கை கேட்கறதுக்காக ஃபேன்ஸ் இன்னும் இருக்கா. இப்போ சமீபத்தில் மெட்ராஸில் ஒரு டேப்பை வந்து ரெக்கார்டட் கச்சேரி ஒன்று வச்சா, அதுக்கு நார்மல் கச்சேரி விட கூட்டம் ஜாஸ்தி இருக்குது. அந்த அளவுக்கு மதுரை மணிக்கிட்ட ஒரு கால பிரமாணம் ஒன்று, அப்படியே ஒரு சர்வ லகு வெள்ளூர் ராமதரா அப்படி வாசிச்சாருல அந்த நட. அதே இந்த பாட்டில் அப்படின்னா வார்த்தையே அப்படியே புலரலாக தான் இருக்கும். ஆலாமனையில் டூ அப்படிம்பார், அங்கே போய் அப்படியே நிற்கும். அது ஒரு சொரத்தை அப்படி ஆரம்பித்தாலே என்ன ராகம்னு சொல்லிடலாம். அப்படிப்பட்ட ஒரு வித்வான். அவெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் நம்மெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வித்வான். நல்ல வேலையாக தேங்க்ஸ் டு டெக்னாலஜி இன்னும் அவளுடைய ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குது. அதை கேட்டு கேட்டு நம்ம பண்ணலாம். அப்படி நிறைய கற்றுக்கிட்டேன். மெட்ராஸ் லைஃப் எனக்கு ஒரு கோல்டன் பீரியடு. அப்புறம் கல்யாணமாகி இங்கே வந்தோம், கொண்டி கொடுத்தனத்தில் இருந்தோம், சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு வந்தோம். நானும் ப்ரமோஷன்ஸ் கிடச்சிது, ஹிந்துவில் எழுத ஆரம்பித்தேன். ஏதோ அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியர் சுந்தரேசன்னு எங்கள் மாஸ்டர் இருந்தார். அவர் எனக்கு கொடுத்த பிச்சை இங்கிலீஷில் கொஞ்சம் ஒரு பவர் இருக்கும்.
அதை வச்சுட்டு இந்த மியூசிக் டெக்னாலஜியும் கொஞ்சம் தெரிஞ்சுன்னு எழுத ஆரம்பித்தேன். அவளும் அப்ரூவ் பண்ணேன். அப்புறம் எழுதிலே போனேன். பையன் பிறந்தான், பொண்ணு பிறந்தா. பையன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரேங்க்கில் பாஸ் பண்ணான். அப்புறம் எம்எஸ் படிக்கிறதுக்காக அமெரிக்கா போனான். இதில் ஒரு விசேஷம் தெரியுமா? அவன் வேலைக்கு போயிட்டு ஆசீர்வாதம் போகும்போது நான் இதே நாற்காலியில் தான் உட்காந்துருந்தேன். சொல்லிட்டாக்க நான் சாப்பிட வரியா? இல்ல, அப்பா கூட சேர்ந்து சாப்பிடலான்னு இருக்கேன். சரி, எங்க போயிருக்க? கோயிலுக்கு போயிருக்க. நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? சரி, ஒரு 2 கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு போயிருக்க. சரி, இப்ப வேலை கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு போன்ல தான் சொன்னேனே ஒழிய நேரா வந்து ஆசீர்வாதம் வாங்கல. சரி, அவரோட இருந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறமா சாப்பிடலான்னு இருக்கேன். அந்த இப்ப பிரேமா அப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நடுவில் தான் அவன் மாமனார் மாமியார் மாற்றி மாற்றி கீழே விழுந்து காலில் அடிபட்டு ஒரே படுத்தி எடுத்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கா. இங்கே பார், உனக்கு இப்போ ஜெட்லாக் இருக்கும். ஒரு 2 மணி நாளைக்கு அப்படி தான் இருக்கும். நீ எப்போ வேணா தூங்கலாம், சாப்பிடலாம். சரியா? யாரும் உன்னை தப்பா இருக்கு போல. நீ ஒரு வாரம் சாப்பிட்டு அப்புறமா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஒரு நாளைக்கு தானே, இதுல என்ன இருக்கு? அந்த அங்க வேற இவனை ஜாயின் பண்ணணுமா? அப்புறம் அங்க யாரோ ஒருத்தர் அமெரிக்கன் கம் இந்தியன் வந்து வயலின் கிளாஸ் சொல்லி தந்தாங்க. அப்பா, உங்க ஆசீர்வாதத்தால எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? என் ஆசீர்வாதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா? அமெரிக்கா வரைக்கும் போகிறதாக்கும். அதுக்கு பாஸ்போர்ட்டு விசாலாம் வாங்க வேண்டாம் போல இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறேன்? பின்ன என்ன, படிக்கிறேன்னு போனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். இங்கே ஒரு தடவை வந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரி விசா வேணும். அண்ட் மோரோவர் இங்கே வந்து போகிற அளவுக்கு டைம் இல்லை. அதுதான் கனடா போயிட்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃபோனில் சொல்லி உங்ககிட்ட டேட் வாங்கிட்டு தானப்பா நான் ஜாயின் பண்ணேன். பரத்வாஜ், நீ அங்கே படிக்க போனதை பற்றி எனக்கு சந்தோஷம். ஆனால் அங்கே அமெரிக்காவில் போய் நீ வேலை பார்க்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இந்தியாவிலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகிறது. அதனால் நீ இங்கேயே படிக்கலாம், இங்கேயே வேலைக்கும் வந்திருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து நிறைய அசௌகரியங்கள் உண்டு. அதுக்கப்புறம் அடிக்கடி இங்கே வந்து போக முடியாது. நாம படித்த படிப்புக்கு நல்ல வேலை, டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ், இன்டர்நேஷனல் லெவல் எஜுகேஷன், நம்ம ஃபேமிலி அடுத்த லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இருக்கிற சோஷியல் பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரை விட அங்கே நல்ல நிம்மதியான லிவிங் அட்மாஸ்பியர்ப்பா. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீ கிடைக்கிறதா சொல்கிற கம்ஃபர்ட்ஸை விட நீ ஃபேஸ் பண்ண போகிற சேலஞ்சஸ் ஜாஸ்தி. முதல்ல குழந்தைகளை எடுத்துக்கோ. அதுகளுக்கு நம்ம ரூட்டே தெரியாமல் போயிடும். கல்ச்சுரல் கன்ஃபியூஷன் வரும். ஆற்றுல ஒன்றை பேசிட்டு ஒரு நடைமுறையில் இருந்துட்டு வெளியில் ஒன்றை பார்த்துட்டு அவளுக்கு நம்ம எது செய்யறது ரைட்டுன்னு தெரியாது. முதல்ல தமிழ் மறந்து போயிடும்டா, நம்ம சம்பிரதாயங்கள்லாம் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லிவிங்கில் அவளால் சரியாக இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் யோஜனை பண்ணிக்கோ. ஆனால் ஒன்று, நீ எப்போதுமே பிரின்சிபலுக்கு மதிப்பு கொடுக்குறோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எது முடிவு பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணு. நீ இலைய போடுறியா? இல்லடா கண்ணா, அப்பாக்கு நீ அவர் பக்கத்துலயே இல்லை, அவரை விட்டு ரொம்ப தூரம் இருக்கேங்கிற ஒரு வருத்தம் தான். மற்றபடி உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக தான் சொல்லிட்டு இருப்பாரு. நாம நல்லா இருக்கணும், நமக்கும் சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பாடுபட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் நான் அங்கேயே இருக்கேன். கவலைப்படாதடா கண்ணா, நீ நினைச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும். சரியா? சாப்பிடாதாமா இல்லை. அப்புறம் இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ், அந்த காலத்தில் நாமெல்லாம் எவ்வளோ புஸ்தகங்கள்லாம் படிப்போம். ஆற்றுல வந்து பொன்னியின் செல்வன் பைண்ட் பண்ணியிருக்கோம், ராஜாஜி மகாபாரதம், அதுக்கப்புறம் ராமாயணம், சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து, அதுக்கப்புறம் மூவா, அகிலன், சாண்டில்யன், ஜானகிராமன் ஒன்று ஞாபகம் வருது. இந்த புக்கு ஜானகிராமன் புக்கு நான் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு தடவை அந்த பழைய இதில் ஃப்ளாட்டில் இருக்கும்போது ஜானகிராமன் ஒரு மீட்டிங்காக வந்தார். அவரை அழைச்சின்னு வந்து நம்ம ஆற்றுல உட்கார வச்சு வெத்தலை பாக்கு காஃபிலாம் கொடுத்து சந்தோஷமாக பேசிட்டு இதோ இதில் கையெழுத்து போட்டு கொடுத்தார். வித் லவ்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தார். இப்படி நினைவுகள்னு எடுத்துன்னு போனால் நிறைய இருக்கு. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு இது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் யூஸ் அண்ட் த்ரோங்கிறா. எனக்கு இவளுடைய இந்த வேகத்தை பார்த்து பயமாக இருக்கு.
இவளுக்கெல்லாம் அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிறது தெரியுமான்னு தெரியல. எல்லாமே தேவையில்லை, தூக்கி போடுன்னா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஏன் இங்கே இருக்கணும், நானும் அப்படியே போயிடலாம் இல்லையா? நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருக்கோ தெரியாது எனக்கு, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே விதவிதமாக சாயந்தரத்தில் அப்படி பறந்துட்டு இருக்கும். காக்கா, குருவி, எவ்வளவோ பேர்ட்ஸு. இந்த செல் டவருக்கும் மீறி இதெல்லாம் மறுபடியும் வந்து போயின்னு இருக்கு. ஆனால் எங்கேயாவது நீங்கள் ஒரு பேர்டு செத்து போய் பார்த்துருக்கல? கரண்ட் அடித்து அந்த ஷாக்கில் ஒரு காக்கா செத்துருக்கும், ஏதாவது ஒரு கோழி தவறி போய் வண்டியில் செத்துருக்குமோ ஒழிய நம்ம இந்த டங்கடக்கான்னு அடிச்சுட்டு டெட் பாடி வாசலில் வருதே, அந்த மாதிரி எங்கேயாவது பறவைகள்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா அவள்லாம் தன் உடம்பை விட்டு போகணும்னு நினச்சா கண்காணாத இடத்துக்கு பறந்து போய் இங்கே போய் அப்படியே அது ஐக்கியம் ஆயிடுமா. அந்த மாதிரி நானும் போயிட்டா பரவாயில்ல. இந்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்றதுக்கே புரியல. இவன் ஏதோ ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கான். இவளோட அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமா இருக்கு. ஆனால் நம்ம குழந்தைகள் இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம கஷ்டப்படுதுன்னு பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனால் அதெல்லாம் சொன்னா அவளுக்கு எங்க புரியுது? வாழ்க்கை எனக்கு கொடுத்த அனுபவத்தை அவளுக்கு நான் சொல்லணும்னு பார்க்குறேன். யாரும் என்கிட்ட பேசினா தானே. சாரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். மாத்தி லேண்ட்லைனே சொல்லி நீ கூட்டிட்டே இருக்க, நீங்க எடுக்கவே இல்லையா? ஒரு நிமிஷம் பயங்க போயிட்டேன் நானு. நாங்களா அந்த பக்கம் போனோம்னா நீங்க உங்க லோகத்துக்கு போயிட்டல. அப்போ என்ன அங்கேதான் இருக்கல, இன்னும் வரலையா? என்னாச்சு, எல்லாரும் உடம்பு சரியா? இல்ல இந்த பொட்டி வெளில வந்தோடனே நீங்க பழசெல்லாம் எடுத்து பார்த்து நிக்கன்னு நினைச்சேன். என்னென்ன பண்ணிட்டு தேவையில்லாம் டிஸ்போஸ் பண்ண சொன்னேன் இல்லையா? அதான் என்கிட்ட எது எதெல்லாம் தேவையில்லாதுன்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் இருக்கிறதா தெரியல. ரொம்ப யோசிச்சு பார்த்தா நான் தான் தோன்றேன், என்ன வேணா டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? இருங்கோ, உங்களுக்கு முதல்ல சூடா குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு தரேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் பழசு எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருப்பா. நீங்க பழசை நினைச்சு துக்கப்பட்டு இருக்கல. என்ன புரிஞ்சு பேசுறாடா, புரியாம பேசுறாடா? சந்தோஷம் துக்கங்கிறதுலாம் தனித்தனியாவா இருக்கு? எல்லாத்துலயும் எல்லாம் தானே இருக்கு. இப்ப சாமர்த்தியமா பேசுறதுதான் இருக்கு. நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டேல. இது பாரு, நீ ஒன்று சொல்ல போற, அது சொன்னா எனக்கு கோவம் வரும்னு உனக்கே தெரியுது. அப்புறம் என்ன கோச்சிக்க மாட்டேன்னு ஒரு கேள்வி சொல்ல வந்தது சொல்லு. இல்ல இல்ல வந்து இந்த பாரு, சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்லு. இப்ப அவன் சொல்றதுல என்னன்னா தப்பு? தப்பே இல்லை. யார் தப்புன்னா? பின்ன எதுக்கு இங்க இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன்? இங்க பாருங்க, ஆட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ண சொன்னா. அவன் வாங்கிக்கிற யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எத்தனையோ பர்னிச்சர்ஸ் அவனும் டிஸ்போஸ் பண்ணிட்டியா? இது பாரு, அவன் வாங்கிட்டு இருக்கிற பர்னிச்சர், யூஸ் பண்ண பர்னிச்சரை அவன் டிஸ்போஸ் பண்றதை பத்தி அவனுக்கு வருத்தமோ வேதனையோ எதுவுமே இருக்காது. ஏன்னா அவனுக்கு அது மேலெல்லாம் அட்டாச்மெண்ட் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வெறும் ஆப்ஜெக்ட்ஸ், வெறும் வஸ்து. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இல்லைம்மா. இதோ இப்போ இந்த நாற்காலி பெரியவர் வந்து மிஸ்ஃபிட் தூக்கி போடுங்க அப்படின்னானே, இது எனக்கு உசுறு மாரி. அதுக்கிட்ட போய் பார்த்தா அது பேசுறது கேட்கும். அது கேட்கறதுக்கு தனியாக மனசும் காதும் வேணும். அது இந்த ஜெனரேஷனுக்கு கிடையாது.
எனக்கு என்னமோ அவன் இவ்வளோ தூரம் யோசிச்சு சொல்லியிருப்பான்னு தோணலை. சரி, அப்படியே சொல்லியிருந்தாலும் அவன் ஏதாவது ப்ராக்டிக்கலாக சொன்னான்னு எடுத்துக்கோங்களேன். இதில் தப்பாக நினச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ எப்போதும் அவனுக்கு தானே பறிஞ்சு பேசுவேன். ஏன்னா அவன் பிள்ளையாச்சே. அது மட்டும் இல்லை, அவன் தப்பாகவே சொன்னாலும் அவன் சொல்கிறது சரின்னு சொல்லுவேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? ஏன்னா அவன் உன்னை அமெரிக்கா கூட்டின்னு போக போறானோ இல்லையோ. உங்களே இருந்தாலும் அமெரிக்கா ஆயிடுச்சுன்னு போறான். ஆனால் இந்த பொம்மநாட்டிகளுக்கு எப்பவுமே ஒரு சாபக்கேடு. கல்யாணம் ஆகி புருஷனை சப்போர்ட் பண்ணால் அப்பா கோவம் வரும், குழந்தை பிறந்த பிள்ளையை சப்போர்ட் பண்ணால் ஹஸ்பண்டுக்கு கோவம் வரும். ஆனால் சப்போர்ட் பண்ணுற ஆளுக்கு என்றைக்குமே சந்தோஷமே இருந்ததே இல்லை. என்ன பேச தெரியும். பொய்ய நிஜ மாதிரி பேசுவேன், நிஜத்தை பொய் மாதிரி பேசுவேன். நீங்க எப்ப நிஜமா சிரிக்கிறேன், எப்ப பொய்யா சிரிக்கிறேன் கண்டே பிடிக்க முடியாது. பொம்நாட்டியை பற்றி ஆம்பளையோட மதிப்பீடே எப்பவுமே இப்படிதான் இருக்கும். விடுங்கோ. சரி, இத்தனை வருஷம் என்னோட இருக்கிய, எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு நன்னா தெரியும். என் மனசு வருத்தப்படுற மாதிரி அவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு அவன் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு. சரி, அதை மணியே விடு. நான் இப்போ ஒன்னே கேட்குறேன். இந்த நாற்காலி அதிகப்படியா தேவையில்லாதா சொல்லு. நீங்க இப்ப இருக்கிற மனநிலையில நான் எதை சொன்னாலும் உங்களால அதை ஏத்துக்க முடியாது. சொல்லப்போனா நீங்க உசுரான இருக்கிற இந்த நாற்காலியை கண்டாலே எனக்கு ஒரு காலத்துல வெறுப்பா தெரிஞ்சுது. லட்சுமி, என்ன சொல்ற? ஆமா, உங்களுக்கு இவ்வளோ வசதியா தெரியும் நாற்காலி, எனக்கு வேற மாதிரியா தான் தெரியுது. வாழ்க்கையில இடம், பொருள், கால, வார்த்தை எல்லாமே பிடிச்சவாளை ஞாபகப்படுத்துற மாதிரி சிலரை பிடிக்காதவாளாவும் ஆக்கிடுறது. புரியாத மாதிரி பேசுறதுல உன்ன மாதிரி கெட்டிக்காரி வேற யாருமே இருக்க முடியாது. புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லி தரணுமா? அம்மா, இப்போ நம்ம 2 பேரை பத்தின எஸ்டிமேஷன் இப்போ வேண்டாம். நீ என்ன சொல்ல வந்தியோ அதை கிளியரா சொல்லுங்கிற. சொல்றேன். கல்யாணம் பண்ண புதுசுல நானும் நீங்களும் உங்க அப்பாவத்துக்கு போயிருந்தோம் கிராமத்துக்கு. அம்மாவும் அப்பாவும் பக்கத்து கிராமத்துல ஏதோ ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போனா. வெளியில போயிருந்த நீங்க உள்ள வந்துட்டு அம்மா அப்பாலாம் கிளம்பி போயிட்டாளா, ஆட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையெழும்பிக்கிறதுக்காக கொல்லை பக்கம் சந்தோஷமா போனேன். நானும் நீங்க வர வரைக்கும் எதேச்சியா இந்த நாற்காலியில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். உள்ள வந்த நீங்க நான் இந்த நாற்காலியில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, லக்ஷ்மி ஏத்துரு, இது எங்க அப்பா உட்காரு நாற்காலி, இதுல யாரும் உட்காந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு அடி வயிற்றுல இருந்து ஆக்ரோஷமா கத்தினேன். அப்படியே அதுந்தே போயிட்டேன். எங்கிட்டியா இங்க கொண்டாட்டிட்டியா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இனிமே இந்த நாற்காலியில உட்காரவே படாதுன்னு தீர்மானிச்சேன். நீங்க கவனிச்சுட்டே இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இத்தனை வருஷமா உங்க கூடவே இருக்கிற நாற்காலியில அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை கூட உட்காண்டதே இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முதல்ல நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தனாலேயே இந்த நாற்காலி மேலேயும் அதுல உட்காந்துக்கிற உங்க அப்பா மேலேயுமே எனக்கு கோவமா வந்தது. கொஞ்சம் விட்டு அப்படியே ஆரம்பிச்சுருங்க. நீ நாற்காலியில உட்காருங்க, நான் அதுக்காக திட்டினேன். அதுக்கு இப்ப எதுக்கு எங்க அப்பா இருக்கிறீங்க? நீங்க அது மேல காட்டுற அதீதமான பாசத்தினால உங்களுக்கு அது ஒரு பர்னிச்சருங்கிறத மறந்து போயிடுது. அது ஏதோ பெரிய சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டின்னு எடுத்துட்டேன். அது ஒரு பெரிய சிம்மாசனம், அந்த ராஜமண்டலத்த இடம்னு உங்க ஆள் மனசுல ஒரு எண்ணம். அதனால்தான் நான் உட்காந்து போது கோச்சின நீங்க இதே உங்க புள்ள உட்காந்துக்க போது உட்காந்துக்கடா ராஜான்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்தேன். வாழ்க்கையில சுகதுக்கங்களை உங்களோட காலமெல்லாம் பகிர்ந்துக்கிற, நீங்க சந்தோஷப்பட போறதெல்லாம் பெருமைப்படுற, நீங்க துவடுற போறதெல்லாம் ஆறுதல் சொல்ற பொண்டாட்டி, சாஞ்சுக்கிறதுக்கு தோடு தலை வச்சதுக்கு மடியும் தர அந்த வரவை அந்த சின்ன வயசுல இவன் தெரியாம தானே சொல்லிப்பா சொல்லிட்டு உங்களால ஒரு க்ஷணம் கூட நினைச்சு பார்க்க முடியல. உங்க ஆவலத்தை என் மேல காட்டினது. அதனாலதான் எனக்கு இந்த நாற்காலி மேலேயே ரொம்ப கோபமா வந்தது. இங்க பாருங்க, அன்றைக்கு என்னைக்குமே குறவே இல்லை. ஒருத்தர் கொடுக்கறதுனால இன்னொருத்தர் கொண்டு குறைஞ்சு விடப்பாரு. ஆனா ஒருத்தர் மேல உள்ள பாசத்தை காமிக்கச்சே மத்தவா மேல உள்ள பாசம் தான் பெருசுங்கிற மாதிரி நடந்துனாக்கா எனக்கு கோவம் வரதானு செய்யும். அதனாலதான் எனக்கு உங்க அப்பா மேலேயே கோவமா வந்தது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாவே எனக்கு ஞாபகமே இல்லையே. எப்படி ஞாபகத்துக்கு வரும்? காயப்பட்டவளுக்கு தான் அந்த வலியே தெரியும். ஆனா அந்த மாதிரி அடிபட்ட மனசும் கொஞ்ச நாளையே மறைஞ்சு போயிடுது. அதான் பொம்மநாட்டி மனசுங்கிறது. உங்க அப்பா என்கிட்ட ஆசாசியா தானே இருந்தான். அதனால அவரை கடைசி வரைக்கும் நன்னா பார்த்துக்கணும், ஆசையா அக்கறையா அவருக்கு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்ச்சி தான் எனக்கு மேலோங்கி நின்றுது. இப்ப கூட இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றேன்னா,
ஒரே நாற்காலி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நினைவுகளை தருது இல்லையா? அதுக்குதான். இருக்கலாம். ஆனா அதே மாதிரி நம்ம பரத்வாஜ் உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்ன போது அது உங்க மனசுல இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும்னு தெரியாம சொல்லிருக்கலாம். அதுக்காக அன்னைக்கு நீங்க எங்கிட்ட கோச்சுன மாதிரி நம்ம குழந்தை மேல கோபமோ வெறுப்போ காமிச்சிடாதீங்க. மரத்துக்கு மதிப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனுஷால மறந்துடாதீங்க. அவன் உங்க பிள்ளை, அடுத்த தலைமுறை. அவ மதிப்பீடே வேற மாதிரியா தான் இருக்கும். இந்த பாரு, அவ அதை மீன் பண்ணினானோ இல்லையோ, அவன் சொன்ன வார்த்தை என்னை அஃபெண்ட் பண்ணிவிட்டு, அது நிஜம். நீங்க நிறைய படிக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன், அதனாலதான் குழம்பு போயிருக்கேன். யோஜனை பண்ண குழப்பம் தானே, சாதாரணமா இருந்துட்டு போவோமே, வார்த்தைகளை பிடிச்சின்னு தொங்க வேண்டாமே. நமக்கு தெரிஞ்ச வாக்கிட்டையும் வேண்டி வாக்கிட்டையும் தான் ரொம்ப வெளிப்படையா பேசுறோம்னு சொல்லிட்டு வார்த்தைகளை கொட்டிடுறோம். அப்புறம் அதுக்காக கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு மனநிலையில ஒரு மாதிரி பேசிடுறோம். ஆனா அதே மனநிலையில மனுஷாதான் முக்கியம்னு பட்டானாக்கா வார்த்தைகள் அவ்வளவு கடுமையா வராது இல்லையா? இப்ப நீ என்ன சொல்ல வர? அவன் சொன்னதுல தப்பு இல்லைங்கிறியா, இல்ல அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணது தப்புங்கிறியா? கொஞ்சம் கிளியரா சொல்லு. இங்க பாருங்க, நாற்காலியை தூக்கி வெளியில போடலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணுங்கன்னு தான் சொன்னான். தீர்மானம் உங்க கையில. நாற்காலியை தூக்கி வெளியில போடுறது இருக்கட்டும், முதல்ல அதை உங்க மனசுல இருந்து இறக்கி கீழே வைங்கோ. அது மேல உட்காந்து யோசனை பண்ணுங்க, பாரம் தன்னால குறையும். இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். டைம் ஆயிடுச்சு இல்லையா? அதான் எல்லாரும் தூங்க போயிருப்பா. ஆமா, அரை மணி நேரம் நம்ம கீழே பேசிட்டு இருந்தோம். டைம் ஆனது. ரொம்ப தேங்க்ஸ்டா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐம் ஹாப்பி தட் கொஞ்ச நேரமாவது உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. ஆமாண்டா, என்ன ஒரு அவசரம், மெக்கானிக்கலா போயிட்டு இருக்கு லைஃப். நானும் நினைச்சுப்பேன் ஒரு இமெயில் அனுப்பணும்னு, அதுக்குள்ள வேற ஏதாவது வேலை வந்து. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப சென்னையில என்ன டிராபிக், டி நகர்ல நெகோசியேட் பண்றதுங்கிறது பெரிய டாஸ்கா இருக்கு. எவ்வளவு டிராபிக், எல்லாம் அங்கங்க அப்படியே நிக்கிறது. ஆமாண்டா, ஒரு பக்கம் பெட்ரோலே இல்லைங்கிறான், வருஷத்துக்கு 5 தடவை பெட்ரோல் பட்ஜெட்லயே இல்லாம பெட்ரோல் பிரைஸ் ஹைக் வேற. இன்னொரு பக்கம் பேப்பர் தர தினம் ஒரு புது கம்பெனி ஒரு புது மாடல் கார் ஒன்று ரிலீஸ் ஆயிடுது. ஆமாண்டா, இப்பெல்லாம் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ஸ்லயும் நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ் விட நம்பர் ஆஃப் கார்ஸ் அதிகமாயிடுது. 2 வீலர்ஸ் கேட்கவே வேண்டாம். ஐ டோன்ட் நோ வேர் வி ஆர் கோயிங். டி நகர் ஷாப்பிங் எடுத்துக்கோயேன், அன்னைக்கு ஹாஃப் டே வேஸ்ட். எங்க பாரு ஒரே கூட்டம். ஸ்டேட்ஸ்ல கூட சரவண பவன்ல இடம் கிடைச்சிடுறது, இங்க கிடைக்க மாட்டேங்கிறது. எத்தனை ரெஸ்டாரண்ட், எல்லாத்துலயும் எப்பவும் க்ரௌட். ஒருவேளை இந்த வீட்டுல சமைக்கிறதுங்கிறதே மறந்துட்டாங்களோ? அட போடா, நீ வேற. இவங்களுக்குலாம் என்ன ரீசன்ஸ் ஆடா வேணும் செலிப்ரேட் பண்றதுக்கு? இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஜெயிச்சிருச்சுனா உடனே நம்ம ஆளுங்க ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி கொண்டாடுறான். அம்மாவுக்கு 80 வயசு பர்த்டே, அதுக்கு உடனே ஒரு கெட் டுகெதர் ஹோட்டல்ல. ஏன்னா வீட்டுல சமைக்க வேண்டாம் பாரு, இந்த பாத்திரம்லாம் அலம்பி வைக்க வேண்டாம். இப்படி ஏதோ ஒரு ரீசனுக்கு எல்லாரும் ரோட்லயே இருந்தானா டிராபிக் ஜாம் ஆகாம என்னடா ஆகும்? நல்ல வேலைடா, என் பிரதரின் ரகு ரேவதி அழிச்சுன்னு போனனால தான் நம்மளால கொஞ்ச நேரமாவது டைம் சேவ் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா அவளை கொண்டு போய் கேகே நகர்ல விட்டுட்டு மறுபடியும் டி நகர் பனங்கல் பார்க். மை காட். அதுவும் கரெக்ட் தான்டா. டேய், இந்த தடவையாவது ஃபேமிலியோட வீட்டுக்கு வாடா. ஷூர்ரா, பட் இந்த தடவை முடியுமான்னு தெரியல. And then how is life? லைஃபுக்கு என்னடா, அப்படியே போயிட்டு இருக்கு. லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்னவோ தெரியலடா, டென்ஷன் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டேய், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல டைம் எவ்வளவு ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு லைஃபே ரொம்ப ஈஸியா இருந்ததுல? மிடில் கிளாஸ் தானாலும் we are very content with our entertainment. சினிமானா சத்யம், சஃபயர், பீச், கிரிக்கெட் மேட்ச், அப்புறம் பட்ஸ் ஹோட்டல்ல சாம்பார் இட்லி. டேய், உட்லாண்ட்ஸ் டிரைவ் இன். உட்லாண்ட்ஸ் மறக்க முடியுமா? உப்மா, தயிர் வடை, சான்ஸே இல்லை.
இப்ப அந்த உட்லாண்ட்ஸ் இந்த இடத்துல ஏதோ பார்க்கோ ஏதோ இருக்குல்ல? ஆமாண்டா, அதை ஏன் கேட்குறேன். ஒரு நல்ல லேண்ட்மார்க்கு அது போயிடுது. இந்த ஜெமினி ஏரியால இந்த பக்கம் சஃபைரும் இல்லை, இந்த பக்கம் உட்லாண்ட்ஸும் இல்லடா. ஆமா, இப்பெல்லாம் சினிமானா எஸ்கேப் அண்ட் பிவிஆர் வந்துருது. அப்புறம் எப்படி அதெல்லாம் இருக்கும்? ஆன்லைன்ல டிக்கெட் புக்கிங்கா, அதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு மொபைல்ல ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிடுறான். தியேட்டருக்குள்ள போனேன்னா பாப்கார்ன் 200 ரூபா. நான் சினிமா பார்க்கறத விட்டே ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அப்பா எப்படிடா இருக்க? ஹீஸ் ஃபைன்ரா. அப்பப்போ உடம்பு கொஞ்சம் படுத்தோம், உடனே ஹாஸ்பிட்டலே எல்லா செக்அப் ட்ரீட்மெண்ட். அப்போட கேரக்டரே மாறி போயிட்டுரா. முன்னாடிலாம் ரொம்ப காமன் கலெக்டிவா இருப்பார். இப்போ என்னன்னு தெரியல, ஹிஸ் பிகம் வெரி சென்சிட்டிவ். ஐ திங்க் தன்னை யாரும் கவனிக்கிறது இல்லைன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நினைக்கிறேன். ஏஜிங் ஃபேக்டர்ல இதெல்லாம் காமன் தான். நாங்க சின்ன குழந்தைலாம் இருந்தபோது அவர் எப்பவுமே பிஸி. எங்க கூட அவருக்கு பேசுறதுக்கே டைம் இருக்காது. எப்ப பாரு எங்கேயாவது பறந்துட்டே இருப்பார். நம்மளாம் அதை பெருசாக எடுத்துட்டோம். கோர்ஸ் நமக்கும் படிப்பு, ஃப்ரெண்ட்ஸு, வீடுனா அம்மான் இருந்தோம். ஆமா மகேஷ், எங்க வீட்லயும் அப்படித்தான். அப்பா பேங்க் முடிச்சுட்டா மியூசிக்னு எங்கேயாவது போயிடுவார், இல்ல வீட்டுல உட்காந்து மியூசிக் ரிவ்யூ எழுதுவார். இந்த பிக்னிக் போறது, இந்த ஃபீஸ் கட்டுறது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எங்க அம்மாவை தான் அப்ரோச் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம வேலைக்கு வந்து பிஸி ஆனதுக்கு அப்புறம் இவாளுக்கு பாவம் பொழுதே போறது இல்லை. அம்மாவோட அப்பா பேச ஆரம்பிச்சாலே எப்ப பாரு சண்டை 2 பேருக்கும். அவ அப்படி இருக்கா, பேரம்பேத்தி எல்லாம் இப்படி இருக்கா, மாட்டு பொன் கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு எல்லார பத்தியும் நல்லா கம்ப்ளைண்ட் பண்றா. எனக்கு புரியுதுடா அவரோட இன்வால்மெண்ட். பட் அவர் சொல்றபடியே எப்பவுமே எல்லாரும் கேட்டு இருக்க முடியுமா? எஸ்பெஷலி தி சில்ட்ரன். இந்த காலத்து சில்ட்ரன் பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. 1 2 இருக்கிறதுனால அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறோமா, அதனால என்ன ஆயிடுறது, இவளோட இந்த சாய்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாயிடுறது. ரொம்ப கரெக்டா. அவ கேட்டது அவளுக்கு உடனே கிடைக்கணும். இது தேவையா பார்த்து பண்ணுங்கன்னா கோபம் வருது. பெரியவ ஏதாவது சொல்ல போறா, எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னா எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படிங்கிறான். சரி, அப்பா கிட்ட நீங்க என்னத்துக்குப்பா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அனாவசியமானா அவர் உடனே ஆமாப்பா, குழந்தை எல்லாம் டிசிப்ளினே இல்லாம வளர்ந்துட்டு இருக்கா, ஆத்துல பெரிய மனுஷன் நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னா சரிப்பா சொல்லல அப்படிங்கிற. நான் எங்க அப்பா அப்படி இல்லடா. ஒருவேளை நான் அவர் கூட இல்லாம என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து போறதுனால எனக்கு தெரியலையோ நம்ம. ரொம்ப கஷ்டமா இருக்குடா எங்க அப்பாவை எப்படி இருக்காருன்னு. நான் ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருந்தேன்னா அவருக்கு உடம்பு கொஞ்சம் அன்னீசியா எடுத்துனா போதும், உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணிடுமா, என்னை இசபெல் அட்மிட் பண்ணிடும், ஐ எம் சிங்கிங் அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். எனக்கு தெரியும் உடம்புக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, அதனால இருங்கோப்பா அழைச்சிட்டு போறேன் அப்படின்னா உடனே அப்செட். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் மரண பயத்துல ஒரு பாடுபடுத்துவார் பாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இவர் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஒரு முகத்தை பார்க்கணும், சிரிப்பா இருக்கும். இதுல என்னவோ அவர் பொண்டாட்டி அவர் தான் பாத்துக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பார். இதெல்லாம் விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமாடா, அவர் சொல்றத நம்ம பொறுமையா கேட்கணும். நம்ம ஏதாவது பேச ஆரம்பிச்சோம் ஃபினிஷ். என் சிஸ்டருக்கு ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம், அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஏதோ சொல்யூஷனுக்கு வரணும்னு பேச ஆரம்பிக்கிறான். ஐ எம் நாட் ஹியர் டு லிசன் டு யுவர் பிளடி ஸ்டோரிஸ், ஐ ஹேவ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் டு டு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்டா. ஆமாண்டா, அடுத்தவா ஃபேமிலியில் நடந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். திண்டாடுற எங்களுக்கு இல்லை தெரியும். பெரியவா ஒரு பக்கம் சென்டிமெண்டல் பிளாக்மெயில்லாம், இன்னொரு பக்கம் என் பொண்ணு. அவ கேட்டது அவளுக்கு உடனே கிடைக்கணும். கேம்புக்கு போக மாட்டேன் நான் தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணுமா, இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சேன். போன இடத்துல பீரியட்ஸ். உடனே போன்ல என்ன பிடிச்சி கத்துறா, உன்னாலதான் நான் இங்க வந்தேன், நான் உடனே தனியா திரும்பி வந்துடுறேன் அப்படிங்கிறா. இந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் இந்த மாதிரி சமயங்கள்ல நார்மலா இருக்கிற மாதிரி இந்த செவரெல்லாம் எகிரி குதிக்கிற மாதிரி காமிக்கிறான் போல் இருக்கு. ரியாலிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். பெரியவா ஒரு பக்கம் சென்டிமெண்டல் பிளாக்மெயில்லாம், சின்னவா எமோஷனல் பிளாக்மெயில். கரெக்ட் மகேஷ். நாமெல்லாம் சின்ன வயசுல இப்படி இருந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. முதல்ல நம்ம சாய்ஸ் ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் இவ்வளோ போல்டா சொல்லியிருந்திருக்கவே மாட்டோம். ஒரு சின்ன அதட்டல் நம்ம அப்படியே அடங்கிடுவோம். ஒருவேளை இந்த அப்பாக்கள்லாம் தங்களுடைய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை மறைக்கிறதுக்காகத்தான் கோபத்தை கவசமா எடுத்துட்டு இருந்தாலோன்னு இப்போ யோசனை பண்ணி பார்த்தா புரியுது. பட் மதர்ஸ் ஆர் ரியலி a balancing factor in every home. ஆனா அம்மா அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அதை சாமர்த்தியமா டைவர்ட் பண்ணி இது நமக்கு கிடைக்கலையே, அது நம்மளால பண்ண முடியலையேங்கிற வருத்தமே இல்லாம பண்ணிடுவா. டேய், நம்மளோட விஷஸ் கூட இட் வாஸ் லிமிட்டட் அண்ட் ரேஷனல்ரா. நம்ம பெருசா என்னடா கேட்டிருக்க போறோம், ஒரு கிரிக்கெட் பேட்டு கேட்டிருப்போம்,
இல்லைன்னா பட்டத்தூருக்கு போயிட்டு வரதுக்கு பர்மிஷன் கேட்டிருப்போம். ஆனா இப்போ இருக்கிற குழந்தைகளோட விஷஸ் இருக்கே, ஸ்கை இஸ் த லிமிட். அவன் கேட்டது உடனே கிடைக்கணும். இது தேவையா, இன்னொரு தடவை கன்சிடர் பண்ணுங்கன்னா, ஏன் உன்னால முடியாத அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நம்மளே கேட்கறான். இன்னும் புரியலடா இவா 2 பேருக்கு நடுவில் எப்படி சமாளிச்சு லைஃப்பை சந்தோஷமா லீட் பண்ண போறோம். சொசைட்டிலையும் டீஜெனரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. லிவிங் டுகெதர் கல்ச்சர், அதுல என்னப்பா தப்புன்னு என்கிட்டயே டிஸ்கஸ் பண்ற குழந்தைங்க. Really, we are crossing a very crucial period. But you will overcome this. ஏன்னா நீ என்னை விட பொறுமைசாலி, இதை ஈஸியா டேக்கிள் பண்ணிடுவேன். எனக்கு என்னன்னா, எங்க அப்பா என்ன புரிஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏய் சாரிடா, நான் வாட்ட ஏதோ பேசிட்டே இருக்கேன், டைம் வர. ஆமாண்டா, ஆனா இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது மனசு கொஞ்சம் லைட்டான மாதிரி ஃபீல் பண்றேன். சரிடா, நான் வரேன். பாய். Keep in touch. என்னப்பா சாப்பிட்டாச்சா? தூங்கல? அப்பா அடுத்த வாரம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்க? எதை பத்தி? இல்லப்பா, இந்த ட்ரிப்பு பத்தி, ஸ்டே பத்தி, எத்தனை மாசம் தங்கறதா உத்தேசம்? நீங்களும் அம்மாவும் எத்தனை நாள் இருந்தாலும் அதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. என்னோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமே தேவையில்லாத எதுன்னு பார்த்து அதை டிஸ்போஸ் பண்றதுல தான் இருக்கு. I know that you are offended. அம்மா என்கிட்ட எல்லாம் சொன்னா. அப்பா நான் சொன்னது வெறும் set of words. It doesn't carry any other message other than what it means generally. No intentions behind and meaning it between us. இல்ல, இப்ப ஒருத்தருக்கு எது தேவையானது எது தேவையில்லாததுன்னு யார் தீர்மானிக்கணும்? அவவா தான் தீர்மானிக்கணும். அப்புறம் அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த சேர் வந்து டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லுவ? இட் வாஸ் ஒன்லி a suggestion. நான் போட்டுருங்கன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. பழைய ஃபர்னிச்சர் மிஸ்ஃபிட், அதனால தான் சொன்னேன். நான் கூட என்னோட பழைய சோஃபாவெல்லாம் போடல. when you can retain the same comfort with light weight, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுல என்னப்பா தப்பு இருக்கு? இப்போ லைஃப் ஸ்டைலில் ஸ்பேஸ் சேவிங், லைட் இன்டீரியர்ஸ் நிறையா வந்துடுது. இன்னைக்கு தேதிக்கு இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். பாத்தியா பரத்வாஜ், லைஃப் ஸ்டைல் உனக்கு லைட்டாக கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கறது. அதனால இந்த மாதிரி ஹெவியாக இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் உனக்கு தேவையில்லைன்னு ஆயிடுது. இதெல்லாம் மிஸ்ஃபிட்டு. அது மாதிரி இதை இன்னும் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் இல்லையா? ஆனால் அதை எங்கே கொண்டு போய் போடுறது? இதோ இப்போ அந்த ஃபர்னிச்சர்காரன் வந்து சொல்லிட்டு போனேன், சார் இதை வாங்குறதுக்கும் ஆள் இல்லை, வச்சுக்கிறதுக்கும் இடம் இல்லைன்னு. நானும் அப்படிதான் இல்லையா? ஸ்டாப் தட் நான்சென்ஸ். ஒரு இன்அனிமேட் திங்கோட எப்படிப்பா நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்? அது வெறும் சேர், ஒரு ஃபர்னிச்சர். அது போட்ட இடத்துல அதோட வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கும், அவ்வளவுதான். உட்கார்ந்துக்கிற வாழ்க்கை வேணா பெருமையா இருக்குமே ஒழிய, இவா உட்காந்தா அவா உட்காந்தான்னு அதுக்கு ஒன்றும் பெருமையா இருக்காது. அது இம்மூவபிள். ஆனா நீங்க ரத்தமும் சதையுமா எமோஷனோட நடமாடுற ஒரு ஜீவன், நாங்க மதிக்கிற ஒரு மனுஷன். அப்பா அதையோட நாங்க உங்களை கண்டிப்பா கம்பேர் பண்ணல. தயவு செய்து அந்த வட்டத்தை விட்டு வெளியில வாங்கப்பா. இருக்கலாம்ப்பா, ஆனா உங்க ஜெனரேஷனை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட ஜெனரேஷனோட வேல்யூஸ், எத்திக்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி தானே இருக்கு. உங்களுக்கு எது மேலேயும் சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் கிடையாது. ஆனால் அதில் ஒரு நல்லது இருக்கு. உங்களுக்கு தேவையானது தேவையில்லாதுன்னு பிரிக்கிற கஷ்டமே உங்களுக்கு கிடையாது. யூஸ் பண்ணால் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர். டிஸ்போசபிள் கப்பு, டிஸ்போசபிள் பிளேட்டு, டிஸ்போசபிள் பேரண்ட்ஸு எல்லாத்தையும் தூக்கி போட்ட வேண்டியது. எதையும் சுமக்கிறதுக்கு உங்களுக்கு மனசும் இல்லை, நேரமும் இல்லை. பறக்க முடியாத போது சிறகும் சுமைதானேன்னு இப்போ படிச்ச கவிதை இப்ப ஞாபகத்துக்கு வருது. எப்ப பறக்க முடியலையோ அது சிறகு வச்சு என்ன பண்றது? ஆனா அப்பா சின்ன வயசுல ஆசையும் அட்டாச்மெண்ட்டும் நார்மலா வர வயசுல ஒரு மயிலுக்காக நான் அழுத போது அந்த சின்ன வயசுலயே எனக்கு டிட்டாச்மெண்ட் பத்தி சொல்லி கொடுத்த நீங்களாப்பா இந்த வயசுல ஒரு ஷேர் மேல இவ்வளவு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கேன். புரியல. அது என்னப்பா உங்க ஜெனரேஷன், நாங்க என்ன புதுசாவா வந்து குதிச்சிருக்கோம்? காலம் மாறிண்டே இருக்கு. அப்பா வரவா ஒரு ஜெனரேஷன். ஆனா எல்லாரும் மனுஷாதான்ப்பா.
கரெக்டுமா. ஆனா மனுஷாளுக்கே உரிய மெல்லிய உணர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துன்னு இருக்கிற உங்க ஜெனரேஷனை பத்தி தான் பேசுறேன். மனுஷன்னா சக மனுஷனை நேசிக்கணும், மதிக்கணும். அதெல்லாம் இப்ப குறைஞ்சிட்டு இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் அவசரம் தானே, சுயநலமா சிந்திக்கிற எண்ணம் தானேப்பா ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம வேற எதா தேட முடியும்? ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஒண்ணு கிளியரா புரியுது. நாங்கெல்லாம் மனுஷாவோட பழகினவா, நீங்கெல்லாம் மிஷினோட பழகிறவா. அதனாலதான் நீங்களாம் அப்படி இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ பேங்க் வேலையும் எடுத்துக்க. அந்த காலத்தில் நான் பேங்க்கில் சர்வீஸ் பண்ணும்போது கவுண்டரில் வர்ற கஸ்டமர்ஸ் வந்த உடனே என்ன சார் நேற்றுக்கு லீவா பார்க்க முடியலையே அப்படின்னு விசாரிப்போம். நாங்களும் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சார் கல்யாணம் நல்லா நடந்ததா, வர முடியல அப்படின்னு அதை பற்றி சொல்லுவோம். அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் பேசிப்போம். அப்புறம் தான் டிரான்சாக்ஷனே நடக்கும். அதுக்கப்புறம் அவன் போய் மேனேஜர் ரூமில் போய் உட்காந்துப்பார், ஒரு காஃபியை சாப்பிடுவார், பேப்பர் எடுத்து படிச்சுட்டு போவார். தான் வந்து ஒரு கஸ்டமர் நம்மளை ட்ரீட் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு ஈகோ அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்புறம் பெரிய அமௌண்ட் வரும்போது நேராக கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுவான். இன்னைக்கு என்ன நடக்கிறது? பேங்குக்குள்ள காலை வச்சாலே உள்ள வராத, நீங்க பணம் வேணும், ஆனா நாங்க வேண்டாம். பணம் எடுக்கணுமா, ஏடிஎம்ல பேசு, செக்கா டிராப் பாக்ஸ்ல போடு, டாக்ஸு, அப்புறம் டெலிஃபோன் பில்லா ஆன்லைன்ல கட்டு, காஃபியா வெண்டிங் மிஷின்ல குடி. என்னடா இது காலம் எங்கடா போயிட்டு இருக்கு? எஸ், இட்ஸ் a question of time and space again. நீங்க அப்படி பார்த்து வளர்க்கப்பட்டதுனால உங்களுக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. பணம் வாங்குறதுக்கு பேங்க்குக்கு போய் டோக்கன் வாங்கி வெயிட் பண்ணுறதுக்கு யாருக்குப்பா டைம் இருக்கு? ஒரு சின்ன ஏடிஎம், எந்த கார்டு, எந்த பேங்க், எந்த டைம்னு இல்லாம 24 hours சேவ் பண்ண காத்துன்னு இருக்கிற இந்த டெக்னாலஜியை நீங்க ஏன்பா கம்ஃபர்ட்னு எடுத்துக்கூடாது? அப்புறம் என்னப்பா சொன்னீங்க, நாங்க யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர். நீங்களும் தான்ப்பா. அந்த காலத்துல டிஸ்போசபிள் இலையில தான் நீங்க சாப்பிட்டு தூக்கி போட்டிருக்கீங்க. இளநிய ஓலையால குடிச்சு தூக்கி போட்டிருக்கீங்க. இவ்வளவு ஏன்பா தேவையில்லாத பொருளை தூக்கி போறதுக்கு வருஷா வருஷம் ஒரு நாளை கொண்டாடினதே நீங்க தான்ப்பா. போகினா என்னப்பா, தேவையில்லாத பொருளை போக்குறனால தான் போக்கி. அப்புறம் என்னப்பா சொன்னீங்க, நீங்க மனுஷாலோட பழகிறது இல்ல, மிஷினோட பழகுறீங்க. ஆமா, மிஷினோட தான் பழகுறோம். எதுக்கு? அது மனுஷாலுக்கு எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மனுஷாலுக்கு மனுஷா மதிக்காத ஜென்ரேஷன் ஏன்பா அப்படி மதிக்கிறதா நீங்க சொன்ன ஆதி காலத்துலதான் எப்ப பார்த்தாலும் யுத்தம் நடந்துட்டே இருந்தது. இன்னைக்கு தேதிக்கு இதை கம்பேர் பண்ணோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இல்ல இப்போ யுத்தம் வேற ஃபார்ம்ல இருக்கு, பிசினஸ் வார். மொத்தத்துல பார்த்தா அக்கிரமம் ஜாஸ்தியா இருக்குடா. கெட்டவா ராஜ்யமா போயிடுது, நல்ல வாழ்க்கை இடமே கிடையாதுங்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் புதுசே இல்லை. சுபிக்ஷமா இருக்கிறதா நீங்க சொன்ன மகாபாரத காலத்துல தர்மபுத்திரரே இப்படித்தான் வருத்தப்பட்டிருக்காரு. சரிடா, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி முடியாது. மெயினாக அந்த கம்யூனிகேஷன் எடுத்துக்கணும். அதான்டா எனக்கு பயங்கரமான கோபமாக இருக்கு. இந்த காலத்தில் லெட்டர்னு ஒரு ஒண்டர்ஃபுல் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்தது, அதை அப்படியே தூக்கி போட வச்சுட்டு இல்லைடா. வெறும் எஸ்எம்எஸும் இஎம்எஸும் கொடுத்துட்டு. ஏடா அந்த காலத்தில் அந்த லெட்டரை படிக்கும் போது இந்த எழுதினவாளுடைய ஃபேஸ் அப்படியே நமக்கு ஞாபகம் வரும். இந்த எழுத்தை பார்க்கும்போதே அவளே நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறம் புக்ஸு, எத்தனை புக்ஸு வீட்டில எல்லாம் இருக்கும். அட்லஸு, டிக்ஷனரி, அப்புறம் இந்த புஸ்தகங்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் இல்லை புக்கு இல்லாமல் படிக்காமல் என்னடா நீங்கள்லாம் வாழ்க்கையை நடத்துங்க. சரிப்பா, லெட்டர் இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு வந்து அதை எழுதி அதை நாளைக்கு போஸ்ட் பண்ணி அதை அடுத்த வாரம் அவ கையில போய் சேர்றதுக்குள்ள நியூஸ் பழசாயிரும், உலகம் மாறிடும். தாத்தா செத்து போனதுக்கு அப்புறம் அவர் எழுதின லெட்டர் வந்தது, அதுல என்ன பிரயோஜனம்? இட்ஸ் a டெட் லெட்டர். ஆனா தந்தி அவர் உடம்பு சரியில்லாத போது உடனே வந்தது. அதனால்தான் நாம அவர் உயிரோடு இருக்கும் போதே பார்க்க முடிஞ்சதுப்பா. இந்த உலகத்துல ஒன்னை விட ஒண்ணு நம்ம காரியத்தை வேகமா முடிக்கிறதுக்கு வந்தா அதை ஏத்துக்கிற நாமளும் சுயநலவாதிகள் தான். முன்னெல்லாம் தாத்தா அதுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு வரத்துக்கு மாட்டு வண்டியில தான் வந்தோம். அண்ட் தென் சைக்கிள் ரிக்ஷா வந்தது, சைக்கிள் ரிக்ஷால வர ஆரம்பிச்சோம். அண்ட் தென் ஆட்டோ வந்தது, அதுலயே வர ஆரம்பிச்சிட்டோம். இப்ப சைக்கிள் ரிக்ஷால வராம மாட்டு ஆட்டோல வந்ததுக்கு காரணம் பாவம் அவன் மிதிச்சு கஷ்டப்படுறானே அப்படின்னா கிடையாது. அதை விட ஆட்டோ உங்களை வேகமா கூட்டின்னு வந்துடும் தானே. இதுல என்னங்கப்பா மனுஷத்தன்மை இருக்கு. அண்ட் தென் இந்த லெட்டர் பத்தி சொன்னீங்க இல்லையா, இந்த இமெயில், வெப்கேம், சாட்னு வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல இருக்கிற எந்த மூலையில இருக்கிற மாதிரியும் அந்த நிமிஷமே பார்க்கலாம், பேசலாம், கேட்கலாம், லைஃபை கொண்டாடலாம். இந்த பழைய சினிமால வர மாதிரி அவன் முகத்தை அந்த லெட்டருக்கு நடுவுல வச்சு சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைப்பா.
அந்த காலத்துல என்ன மாதிரி சினிமா, என்ன பாட்டு, என்ன மெலோடியஸ் பாட்டு. இதான் இப்போ வந்து சினிமா வருது, எல்லாத்துக்கும் பீட்டு சவுண்டு, அதுல என்ன வார்த்தைன்னு கொஞ்சம் கூட காதல வேணும். அதையாவது நான் பொறுத்துப்பேன். ஆனா அந்த டிவின்னு ஒண்ணு வந்து ஆத்துல உட்காந்துட்டு அது படுத்துற பாடு இருக்கு. என்ன ப்ரோக்ராம்டா அதெல்லாம்? எப்ப பார்த்தாலும் சினிமா, சினிமா சம்பந்தம், சினிமா தான், வேற ஒண்ணுமே கிடையாது. திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அப்படின்னு புது படம் தலைமுறை போடுறா, ராத்திரி போடுறா, நடுநிசி போடுறா, எப்ப பார்த்தாலும் படம் போட்டுருக்கான். இல்லைன்னா சீரியல்னு ஒண்ணு இருக்கிறவா எல்லாரும் சோகத்தில் அப்படியே தொஞ்சி போகணுங்கிறதுக்காகவே ஒரு சீரியல். அதுலயும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா போடும், எவனா ஒருத்த செத்து போய் ஹாலில் கொண்டு வந்து படுக்க வச்சுருக்கேன். எல்லாம் உட்காந்து சாயந்தர நேரத்தில் உடம்பு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய டேர்ன் கொடுத்துருவாங்க. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சீரியல் கிடையாது இல்லையா, திங்கக்கிழமை என்ன ஆகுதோ நம்ம பார்க்குறோம். அதுக்காக இப்படி ஒரு டேர்னோட ஒரு கதை. இவருக்கு பதிலாக இவர், இந்த வீட்டுக்கு பதிலாக அந்த வீடு, நீ என்ன வேணா பண்ணி இவா சீரியல் பார்க்கறத யாரும் நிறுத்துறதே கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தைகள் அழகா ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கிற குழந்தைகளை கொண்டு வந்து சூப்பர் சிங்கர் பாட வைக்கிறேன். அந்த குழந்தைகளை பாட வச்சு அதுக்கு டான்ஸு வேஷம் போட்டு வச்சிருந்தேன். இதை பார்க்கறதுக்கு தாத்தா பாட்டி வேற போய் கேலரியில உட்காந்து அவன் வேற டான்ஸ் ஆடிருக்கான். இந்த குழந்தை செலக்ட் ஆகலன்னா அம்மா அப்படியே வருத்தப்படுறாங்க. இதை வேற கேமரால காமிச்சோம். இந்த காலத்துல நாங்களாம் இதை ரெக்கார்ட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம்டா, அதான் இப்ப நடந்துட்டு. நீங்க ரேடியோ சிலோன் கேட்டு போது உங்க அப்பா சினிமா பாட்டு போட்டு கேட்டு இருந்தா படிப்பு எப்படி வரும்டான்னு கேட்டிருப்பார். ஆனா அதே ரேடியோல அவர் கர்நாடிக் மியூசிக் கேட்டிருப்பார். இது வேற ஸ்டேஷன், அது வேற ஸ்டேஷன், ஆனா டியூனர் உங்க கையில தான் இருந்தது. இன்னைக்கு டிவில நிறைய சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸும் வந்துன்னு தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு தான் இருக்கா. கர்நாடிக் மியூசிக் ஐடியல் ப்ரோக்ராம் அதே டிவில தான் வருது. சின்ன பசங்க பெரிய பெரிய ஸ்டால்வார்ஸ் கேட்கற மாதிரிலாம் ராகம் பாடுறா, தானம் பாடுறா, அருதி, பார்வை, தீர்மானம், நட, எடுப்பு, இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. நம்ம ஸ்ரீபுஷ்ணு ராஜாராவ் சன் ராகவேந்திரன் ஃபர்ஸ்டா செலக்ட் ஆகல. அந்த வேற ஒரு சேனல்ல அந்த காம்படிஷன்ல பாடுற பையனோட அம்மாவுக்கு உடம்பு முடியல. யாரும் அவாவா அவளோட பேரண்ட்ஸை கூட்டின்னு வந்துருவான். அவனால அன்னைக்கு முடியல. சரி, ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா பாத்துக்கட்டும் அப்படின்னு அவன் வந்துட்டான். அதான் அந்த சேனல் பீப்புள் தெரிஞ்சு வச்சிருந்து அவனுக்கே தெரியாம அவன் அம்மாவுக்கு டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அவன் ஸ்டூடியோவுக்கு முன்னால கொண்டு வந்தான். ஹி வாஸ் சர்ப்ரைஸ்ட், எமோஷனலி சோக். ஒரு பக்கம் டிவியில பாக்குறதா இருந்த அம்மா நேரா வந்தாலேன்னு ஒரு சந்தோஷம், இன்னொரு பக்கம் அந்த சேனல் பீப்புள் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காளேங்கிற ஒரு மரியாதை. அது எல்லாத்துக்கும் மேல தான் பாடி முடிச்சு அவன் அம்மா கண்ணில இருந்த ஆனந்த கண்ணீர் வரத்துக்கு முன்னாலேயே அங்க இருந்த ஆடியன்ஸ் எழுதா, ஜட்ஜஸ் எழுதா. ஏன்பா ப்ரோக்ராம டிவியில பார்த்தவா கூட எழுதா. இந்த ஜெனரேஷனுக்கா நீங்க எமோஷன் இல்லைன்னு சொல்றேன். அது எல்லாத்துக்கும் மேல சிவகார்த்திகேயன் வசதி இருந்த அம்மா அப்பா ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்புற வாழ்க்கை இது ஒரு செருப்படி. நானு இதை விட வேற நல்ல மெசேஜ் என்ன வேணும்? அண்ட் தென் புக்ஸ் பத்தி சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு இந்த பிரிண்ட் ஃபார்ம்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இ புக் வந்துடுது. கார்ல, பிளேன்ல எங்க வேணாலும் போட்டு கேட்டுட்டே போலாம். கிளாசிக்ஸும் அதே ஃபார்மேட்ல வர ஆரம்பிச்சிருது. ரைட்டர்ஸ் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவ எதிர்கொள்ற பிரச்சனைகளை எழுதின்னு தான் வரா. வனதாசன், எஸ் ராமகிருஷ்ணன், முத்துக்குமார் எழுதுற அதே மேகசின்ல தான் ஜராசும் ராக்கிராவும் இன்னும் எழுதின்னு தான் இருக்கா. காலத்தோட மாற்றத்தை உணர்ந்துட்டு புரிஞ்சுட்டவா சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் கிடையாது. சொல்ல போனா புக் ஃபேர்ல வருஷம் சேல்ஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. நினைவுகளை சுமக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், பட் ஸ்டோரேஜ் ஃபார்ம் தான் வேற. ஸ்பூல் டேப்ல இருக்கிற மதுரை மணியை ஏற MP3 பிளேயருக்கு மாத்திக்கலாம். அந்த காலத்து பெரிய பெரிய ஆல்பம்ஸ்ல இருந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் சின்னதா கம்ப்ரஸ் பண்ணி போன்லயோ சிஸ்டத்துலயோ சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட். பா ஃபைனலா ஒன்று சொல்றேன், இந்த ஜெனரேஷன் சந்திக்கிற சேலஞ்சஸ் வேற, அதை சமாளிக்கிறதுக்கு எங்களால தான் முடியும். உங்க சேலஞ்சஸுக்கு நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாத்துக்கும் இப்ப சரியா இருக்காது. ஒவ்வொரு தரையும் ஒரு மாற்றம் வரும்போது பழகின வாழ்க்கை அந்த மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க கூட நிறைய விஷயத்துல மாறி இருக்கேன்ப்பா. பூனா டம்ளர்ல காப்பி குடிச்ச நீங்க இப்ப கப்ல காப்பி குடிக்கல. வசதிக்கு மாத்திக்க முடியறது, மத்ததுக்கு முடியல. ஹிஸ்டரியில சிச்சுவேஷனும் கான்வர்சேஷன்ஸும் ரிப்பீட் ஆறுது. நம்ம ஸ்டாண்ட் மாறின்னு இருக்குங்கிறத எப்பவுமே புரிஞ்சுக்கணும். உதாரணமா நீங்க மெட்ராஸுக்கு வேலைக்கு போறேன்னு சொன்ன போது உங்க அப்பா ஏன்பா இங்கே இருக்கலாமே அப்படின்னு இருப்பார். ஆனா அந்த சின்ன வயசுல மெட்ராஸ் உங்க பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபேமிலியோட அடுத்த லெவல் ஆஃப் ப்ராஸ்பெக்டிக்கும் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைச்சேன். அதனால அந்த முடிவு எடுத்தேன். காவேரி கரையில நிதானமா வளர்ந்த உங்க லைஃப் ஸ்டைல் கூவக்கரையில அவசரமா ஆரம்பிச்சது. அப்புறம் தாத்தா அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தா.
கிடைக்கிற கம்ஃபர்ட்டுக்காக எதிர்பட்ட டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்க மைண்ட் பண்ணிக்கல. அதே மாதிரி திறமைக்கும் நேர்மைக்கும் மதிப்பு இருந்ததுனால நான் ஸ்டேட்ஸுக்கு போனேன். ஆனா அப்போ உங்களுக்கு நான் இந்தியாவிலேயே இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நீங்க அப்போ உங்க அப்பாவோட ஸ்தானத்துக்கு போயிட்டு நான் நம்ம ஃபேமிலியோட அடுத்த லெவல் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டிக்கு சிங்கிள் பெட்ரூம்ல இருந்து ட்ரிபிள் பெட்ரூம் லக்ஸுரி ஃபிளாட்ஸ் கொண்டு வரதுக்கு ஆசைப்பட்டேன். அதனால அந்த முடிவு எடுத்தேன். ஆனா ஒண்ணுப்பா, உங்களை விட நாங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் வேற. நிரந்தரம் இல்லாத வேலை, குழப்பமான கலாச்சாரத்துல வளர்ற குழந்தைங்க, வேலைக்கு அதிக நேரம் ஒதுக்குறதுனாலேயே பர்சனல் டச்சை இல்லைங்கிற ஒரு ஃபீல். என்ன மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவா அடிக்கடி வந்து போக முடியலங்கிற ஒரு வருத்தம், இது எல்லாம் இருக்கு. ஆனா இதை சால்வ் பண்ணி இதுலயும் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க செய்யறது எல்லாமே தப்புங்கிற எண்ணத்தை தயவு செய்து விடுங்கோப்பா. தப்பு பண்ணும்போது தட்டி கேளுங்கோ, அதுக்கு உங்களுக்கு நிறைய உரிமை இருக்கு. We need your guidance, not your interference. அதனால இந்த மாற்றத்தை தவிர்க்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டு இதோட வாழ பழகிறதும், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க கஷ்டத்தை பொறுத்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசதிகளை ஆசையா ஏத்துண்டு நீங்களும் சந்தோஷமா இருக்கிறது தான்ப்பா இந்த ஜெனரேஷன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற உதவி. வீணா பாரத்தை சுமக்காதீங்க. லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட், மேக் டிராவல் பிளசன்ட். ஒருவேளை நான் சொன்ன வார்த்தைகள் உங்களை காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருக்கோம். ஏ மகேஷ், யார் சொல்றா? இதுக்கு நான் பதில் சொல்றதுக்குள்ள மறுபடியும் நான் தனியாக தான் பேசுறேன். நாற்காலிக்கு இடம் இருக்கா கேக்குறாரு சார். சொல்லுங்க, நாற்காலிக்கு இடம் இருக்கா?